இன்றைக்கு நம்ம பாஸ்டர் துரை ஐயா அவர்களின் ஆவிக்குரிய செய்தியை பார்க்கலாம் வாங்க. இன்றைய தலைப்பு 1,44,000. இவர்கள் யார்? நம்முடைய வேதபாடத்தினுடைய தலைப்பு 1,44,000 பேர். இவர்கள் யார்? The topic of our Bible studies is 1,44,000 people. Who are these? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களில் இங்கே ஒரு கூட்டத்தார் 1,44,000 பேர் என்ற ஒரு கூட்டத்தாரும் அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களும் தெளிவாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. In Revelation chapter 14 verses 1 to 5 we read about a group of people who are 1,44,000 people and of their lives which are prescribed in this portion. இவர்களை குறித்து தெளிவான விளக்கங்கள், வாழ்வின் அடிப்படை சத்தியங்கள், அவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் எங்கே போய் நிற்கிறார்கள் என்று தெளிவாக அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. A clear explanation about them is given as to how they are living and where they are going to stand on the basis of their lives. அப்படி இருக்கும் பொழுது 1,44,000 பேர் இவர்கள் யார் என்ற தலைப்பு ஏன் கொடுக்கப்பட்டது? If so, why is this topic given as 1,44,000 people? Who are these? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலும் கூட 1,44,000 பேர் என்ற ஒரு கூட்டத்தாரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Even in Revelation chapter 7 we hear of a group who are 1,44,000 people. ஆனபடியால் தான் இரண்டு இடங்களில் இரண்டு கூட்டத்தார் ஒரே எண்ணிக்கையில் காணப்படுகிறபடியால் பலவிதமான விளக்கங்கள் பல சபைகளில் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கொடுக்கப்படுகிறது. Because this same term of 1,44,000 is written in these two portions, there are many descriptions and explanations given in different churches. அவைகளில் சரியான விளக்கம் எது? Of it, which is the right description? வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் இப்பொழுது இந்த 6 நாளிலும் நாம் இதுவைகளை குறித்து சிந்திக்க போகிறோம். In the light of the word of God, all these 6 days we are going to meditate about this. இந்த இரண்டும் ஒன்றா? All these two are same? இந்த ரெண்டு கூட்டத்தாரும் ஒரே கூட்டத்தாரா? These two groups of people are one and the same? இல்லை, இந்த இரண்டு கூட்டத்தாரும் வெவ்வேறு கூட்டத்தாரா? Or are these two groups of people different? இந்த கூட்டத்தாருடைய தன்மை என்ன? What is the tendency of these two groups? இவைகளை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாக காணப்படுகிறது. It is needful for us to understand of these on the basis of the word of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தலிலே 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we read Revelation chapter 4 verse 1, அங்கே சொல்லி இருக்கிறது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. Here it is said, come up hither and I will show thee things which must come hereafter. இனிமேல் சம்பவிக்க போகிறதான பல காரியங்களை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆவியானவர் அவனை பரத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் காண்பித்த சில காரியங்கள். These are some things which the Spirit of the Lord took Apostle John into a highest mountain and showed him things to come. சில காரியங்கள் தரிசனமாக, சில காரியங்கள் தீர்க்க தரிசனமாக அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. Some things were revealed to him in his vision and something in his dreams. இனிமேல் என்ன சம்பவிக்கும்? And what will happen hereafter? இவைகளை குறித்து வேதம் என்ன சுட்டிக்காட்டுகிறது? And what does the word of God say about this? இனிமேல் பல காரியங்களை குறித்து பல வேத அன்பர்கள் பல விதங்களிலே பேச ஆரம்பிக்கிறார்கள். Many spiritual friends are speaking about this in different angles and different ways. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வேதம் எதை சொன்னதோ அது நிறைவேறிக் கொண்டு வருகிறது. What the word of God has spoken, that is being fulfilled now. வேதத்தின் மூலமாகவே தேவன் மனுக்குலத்தோடு அதிகமாக இடைபட ஆரம்பிக்கிறார். God is intervening with his people of mankind through the word of God. தன்னுடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலமாக வேதத்தை எழுதி முழு உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் தெளிவாக அங்கே சுருக்கி எழுதி வைத்திருக்கிறார். The Lord has described everything in the word of God in short by the holy prophets. கடைசி நாட்களிலே விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளுகிற அனைத்து சத்தியங்களும் ஏற்கனவே வேதம் முன்னுரைத்ததான சத்தியங்களே. The truths which the science is accepting in these last times are the truths which have the word of God have described already. விஞ்ஞானிகள் இப்படி கண்டுபிடிப்பார்கள் என்று வேதம் ஏற்கனவே அழகாக சித்தரித்து சொல்லி இருக்கிறது. The word of God has already described that the scientists will discover such things. வேதம் என்பது முக்காலத்துக்கும் அது ஏற்றதாக காணப்படுகிறது. Word of God is applicable for all the 3 times. கடந்த காலங்களிலும்
that which is in the past இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களிலும் and the present times இனிமேல் வருங்காலங்களிலும் என்ன சம்பவிக்கும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டது ஒரு வேத புத்தகம் மாத்திரமே. and that which is going to happen in the future is clearly described only by the word of God. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Dear beloved, we are the children of God now. இதை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது சபையின் காலம் இல்லாவிட்டால் கிருபையின் காலம் என்று சொல்லப்பட்டுள்ளது. On the basis of the word of God, we can see this time as the time of the church or the grace time period. பலவிதமான யுகங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். We have crossed through many periods. உலகம் இதை சொல்லுகிறது கலியுகம் என்று சொல்லுகிறது. And the world is calling this as the present age. கலியுகம், அதாவது மிகவும் மோசமான ஒரு காலத்தில் யுகத்திலே நாம் காணப்படுகிறோம். This is a worst ages when we are found in these times. அதுபோல வேதமும் இதை பல விதங்களிலே சொல்லுகிறது. Like this, the word of God is also describing this. வேதத்தின் அடிப்படையிலே பலவிதமான காலங்களை கடந்து நாம் இப்பொழுது கிருபையின் காலம் சபையின் காலத்திலே காணப்படுகிறோம். According to the word of God, we have crossed through many ages and we are found in the ages of the church or the grace period. இந்த காலம் குறுகிய காலங்களிலே முடிந்துவிடும். This period will get over in very short time. ஏனென்றால் இது மனவாட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு காலம். Because this is the period which is bringing up a bride. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்விலே அவரையே எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாக அங்கீகரித்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வாழ்வின் முழு பகுதியையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். When a man of God is accepting the Lord Jesus Christ as his own personal savior and he is yielding himself into his hands and is leading his life according to his will and wish, then the Lord is taking care of his life and leading him. இன்றைக்கும் கூட எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக ஆண்டவராகிய இயேசு நம்முடைய மத்தியிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். Today our Lord Jesus is shining in our midst as the one who is enlightening any man. வாழ்வில் நீங்கள் எந்த பிரச்சனைகளோடு இந்த கூட்டங்களுக்கு வந்திருந்தாலும் உங்களுடைய இருள் சூழ்ந்த வாழ்வை அவர் வெளிச்சமாக மாற்ற வல்லமை உள்ள தேவன். If you have come with any problems in the presence of God, he is the Lord who is enlightening your life and your problems. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு வாழ்வு. A Christian life is a life which has its growth. அது ஒரு பூரணத்தை நோக்கி போகிறது. It is going towards perfection. எந்த பூரணத்தை நோக்கி போகிறது? Unto which perfection it is going to? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரணத்தை நோக்கி அது போகிறது. It is going to the perfection of Christ and it is the fullness. மனித வாழ்வு வளர்ச்சி உள்ளது போல கிறிஸ்தவ வாழ்வு ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கை. As the human life is having a growth, even so the Christian life also has a growth. இப்படி ஒரு மனிதன் வரும்பொழுது அவனை ரட்சிக்கிறார், அவனை பல அனுபவங்களுக்குள்ளே கொண்டு போகிறார், அவனை சபையாய் மாற்றுகிறார், அவனை மனவாட்டியாக மாற்றி முடிக்கிறார். When a man is coming like this, then the Lord is giving him a growth in this and he is changing him in as his church, he is changing him as his bride and his own church. இப்படிப்பட்ட சபையை சேர்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிவேகத்திலே அவர் வரப்போகிறார். In order to gather such a church, our Lord Jesus Christ is going to come very soon. இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம். This is the truth which is being acceptable by all. ஆண்டவராகிய இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வார்த்தையை பல இடங்களில் அவர் உச்சரித்திருக்கிறார். Lord Jesus Christ has said in many portions that he is coming very soon. விஞ்ஞானமும் கூட இப்பொழுது அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலவரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. Even the sciences come into a corners that it is accepting these things. விண்ணிலிருந்து ஒரு சக்தி மண்ணை நோக்கி வரும், மண்ணிலிருந்து ஒரு கூட்டத்தை அது மறைத்து விடும், அவர்கள் அப்படியே காணாமல் போய்விடுவார்கள். அந்த விண்ணிலிருந்து வந்த சக்தி அவர்களை இழுத்துக்கொண்டு ஈர்ப்பு சக்தியாக இழுத்துக்கொள்ளும், அவர்கள் மறைந்து போவார்கள் என்று ஒரு கூட்டத்தை குறித்து விஞ்ஞானிகள் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். The scientists are now speaking like this, saying that there will be a power which is coming from on high. It will come and gather the people from on earth. It will draw the people, some group of people unto them, and they will be vanishing away. அது ஒரு காந்த சக்தி போல, அதற்கு ஏற்றதான பொருளை அது இழுத்துக்கொள்வது போல இங்கே இருந்து ஒரு கூட்டம் ஜனங்களை அது இழுத்துக்கொள்ளும், அதற்கு பின்பு அது மறைந்து போகும் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் பல விதங்களிலே ஆராய்ச்சிகளிலே கண்டுபிடித்து வருகிறார்கள். The scientists in their researches, they say that this power which is like this magnetic power which will draw people unto them, and then this power will vanish away. இதை குறித்து முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக தெளிவாக அவர் சொல்லுகிறார். Of this Saint Paul, Apostle Paul is telling in 1 Corinthians chapter 15. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். Behold, I will show you a mystery. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. We shall not all sleep. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். But when the
last trumpet shall sound, we shall all be transformed in a moment, in a twinkling of an eye. இதை குறித்து வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது Of this when we read in Revelation chapter 12, ஒரு ஸ்திரீயை குறித்து தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. we clearly see about a woman. அவள் சூரியனை அணிந்திருந்தாள். She is adorned with the sun. அவள் பாதங்களின் கீழே சந்திரன் இருந்தது. And under her feet was a moon. அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருந்தது. And upon her head a crown of 12 அவள் stars. கர்ப்பவதியாக இருந்தாள். And she was to be delivered. கடைசியாக அவள் ஒரு பிள்ளையை பெற்றாள். And she begat a child. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அது சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. It is clearly said that she brought forth a man child who was to rule all nations with a rod of iron, and her child was caught up unto the God and his throne. ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து தெளிவான அறிவு இருக்கிறது. All Christians have a clear knowledge of the coming of the Lord Jesus. ஆனால் அந்த வருகையில் உள்ள பல தன்மைகள் அவர்களுக்கு தெரியவில்லை. But they are not knowing the aspects of his coming. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை அநேகருக்கு புரியவில்லை. The secret coming of the Lord Jesus is not known to many. அதற்கு பின்பு அவர் பகிரங்கமாக தன்னை வெளிப்படுத்துவது அநேகருக்கு தெரியவில்லை. Many of them do not know that he will reveal himself openly afterwards. அவர் மறுபடி வருவார் என்பது அநேகருக்கு தெரியவில்லை. Many of them do not know that he is going to come again. அவர் மறுபடி இந்த உலகத்திலே அரசாட்சி செய்வார் என்பது அவர்களுக்கு புரியாமல் இருக்கிறது. It is not understood by many that he will come and reign again. அதெல்லாம் தெரியாமல் பல விதங்களிலே அவர்கள் சீடிகளிலே ஒளி நாடாக்களிலே குறுந்தகடுகளிலே பலவிதமான செய்திகளை அவர்கள் வெளியிடுகிறார்கள். Not knowing this, they are revealing many messages in the CDs. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரகசியமாக தன்னுடைய மனவாட்டி சபையை தன்னோடு இணைத்த பின்பு இந்த உலகம் முழுவதும் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு செல்லப்படுகிறது. After the Lord Jesus will gather his bride, his church, in a secret coming in this world, and everything will go under the reign of Antichrist. இப்பொழுதே அந்தி கிறிஸ்து பல விதங்களிலே தன்னுடைய வல்லமையை செயல்களை பூமியிலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதற்கு ஏற்றார் போல பூமியிலே எல்லா கண்டுபிடிப்புகளும் அதற்கு இசைந்து வந்து கொண்டே வருகிறது. Even now the Antichrist is revealing all his works and bringing everything under his control, and every researchers are revealing to it. இன்னும் சரியாக சொல்ல போனால் விஞ்ஞானம் அந்தி கிறிஸ்துவுக்கு அதிகமாக உதவி செய்து கொண்டு வருகிறது. And we can rightly say that the science is also helping this Antichrist. ஆனால் இன்னும் அவன் வெளிப்படாததுக்கு காரணம் ஆவியானவர் சபையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். But he is still not revealed because the Spirit of God is moving about in the church. அவர் தடை செய்கிறபடினால் அவன் இன்னும் வரவில்லை. Because he is hindering, he is still not come. காரணம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பூரணத்தை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Because the church, the body of Christ, is going on towards perfection. அது பூரணத்தை சந்திக்கும் பொழுது ஆவியானவர் அந்த சபையை மகிமையிலே இயேசுவோடு கொண்டு போய் இணைத்து விடுகிறார். When it is going on towards perfection, the Spirit of God is taking along with his glory with Jesus. அவன் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறான் என்பதற்கு அடையாளமாகத்தான் இப்பொழுது இந்த 666 என்கிற முத்திரை பல விதங்களிலே பூமியிலே தலை காட்ட ஆரம்பித்திருக்கிறது. As a sign that he is going to be revealed very soon, that this seal of 666 is being seen here and there in the இன்னொரு world. விதத்திலே அது ஒரு ஐடி கார்டாக இப்பொழுது பூமியிலே வந்திருக்கிறது. On the other hand, it has come as an ID card in this earth. இன்னும் கொஞ்ச காலங்களிலே இந்த ஐடி கார்டு தோற்று போய்விடும். In a few times, this ID card will be failing. இந்த கார்டை தூக்கி கொண்டு அநேகர் சுற்றித் தொல்ல அவர்கள் முடியாது. அதிலும் கூட பலவிதமான தடைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். People will not be able to take these ID cards and roam about, and there will be many hindrances through it. அதற்கு பின்பு மனிதனுடைய சரீரத்திலே வலது கையில் இல்லாவிட்டால் நெற்றியிலே அவர்கள் அந்த ஐடி கார்டு போல ஒன்றை பதிக்க ஆரம்பிக்க போகிறார்கள். அது ஒரு அரிசி அளவிலே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. After that, it will be as big as a rice, which will be inserted in the right hand or in the foreheads of man. அப்படியா அந்த நிலவரம் வரும் பொழுது இங்கே சபை இருக்காது. When such a situation prevails, this church will not be found. அப்படியானால் இதிலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய காலம் எவ்வளவு குறுகினது என்பதை நாம் நம்முடைய மனதிலே சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம். It's from this we should think in our minds as to how short the time is that the church is going to be cut off. அதற்கு பின்பு என்ன நடக்கிறது? After that, what will happen? அந்தி கிறிஸ்து தன்னுடைய முழுவித ஆட்சியையும் அவன் பூமியிலே எடுத்துக்கொள்கிறான். Antichrist will take his full reign on this earth. சில பகுதிகள் அவனுடைய கட்டுப்பாட்டை இழக்கிறது. சில 99% அவனுடைய கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்கிறது. Some around 99% will accept his ruin, and whereas 1% will not accept. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? But what does the children of Israel do? அவர்கள் அவனோடு ஒரு உடன்படிக்கை இல்லாவிட்டால் அவன் அவர்களோடு நீங்கள் உங்கள் தேவனை பணிந்து கொள்ளலாம் என்கிற ஒரு உடன்படிக்கை பண்ணி மற்ற முழு உலகத்தில் உள்ளவர்களும் தன்னை பணிந்து கொள்ளும்படியாக அவன் உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார். He will make a covenant with the Israelites, saying that you can worship your own gods, and he will make a covenant with the
the rest of the world to worship him. இப்பொழுது உபத்திரவ காலம் துவங்குகிறது. Now the tribulation period will begin. அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சியாக இருந்தாலும் தேவன் பூமியை உபத்திரவப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக அது அமைகிறது. Although it is the reign of the Antichrist, it is the period when the Lord is going to tribulate the whole world. இப்பொழுது எக்காலங்கள் ஊதப்படுகிற ஒரு காலம். It is the time when the trumpets will be blown. இல்லாவிட்டால் முத்திரைகள் உடைக்கப்படக்கூடிய ஒரு காலம். Or it will be a period when the seals will be broken. அந்த முத்திரைகளிலே சொல்லப்பட்ட இல்லாவிட்டால் எக்காலம் ஊதும் பொழுது சொல்லப்பட்ட அந்த வெளிப்படுத்தலிலே சொல்லப்பட்ட குதிரைகளில் ஏறி வருகிறவர்களுடைய அந்த ஒவ்வொரு காரியங்களும் இந்த பூமியிலே நடைபெற ஆரம்பிக்கிறது. When the trumpets are blown or the seal is being broken and on the horses which the people are coming, these things will happen on the earth. ஒவ்வொரு குதிரையும் புறப்படும் பொழுது ஒவ்வொரு சேதங்கள் உண்டாகிறது. When every horse is setting out, there will be a destruction. ஒவ்வொரு முத்திரைகளையும் உடைக்கும் பொழுது பூமியிலே பல வாதைகள் உண்டாகிறது. When the seals are opened, then there will be many destructions on this earth. ஒவ்வொரு எக்காலத்தையும் ஊதும் பொழுது பூமியிலே பலவிதமான சேதங்கள் உண்டாகிறது. There will be many spoiling around the earth when the trumpets are blown. 5ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இதை பார்க்க முடியும். We can read about this from Revelation chapter 5 onwards. முத்திரை எக்காலம் இப்படிப்பட்ட தன்மைகள் குதிரைகள் புறப்படுவது இதெல்லாம் தெளிவாக சொல்லப்படுகிறது. We see about the seals, the trumpets and the horses being set out. ஆனால் இது ஒரு பெரிய உபத்திரவ காலம். But this is a great tribulation period. இப்பொழுது அந்திகிறிஸ்து தன்னுடைய 666 பூமியிலே ஸ்தாபித்து முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம் கொண்டு வந்து விடுகிறான். It is the time when the Antichrist will bring his seal of 666 on this earth and he will bring everyone under his control. அந்த நேரத்திலே முழு உலகத்திலே எல்லாரும் ஒரே சமமான ஒரு நிலவரத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். At that time all the people on this earth will be cast to a situation where they are all one. எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டிலே போய் விடுகிறது. Everything goes under his control. முத்திரை இருந்தால் வாங்கலாம் விற்கலாம் இல்லாவிட்டால் அவர்கள் இந்த பூமியிலே ஒரு நிர்கதியாக மாற்றப்படுவார்கள். If you have this seal then you can get or you can sell anything, otherwise you will be turned to a desperate situation on this earth. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே But in the midst of all this, எல்லா கிறிஸ்தவர்களும் மனவாட்டியாக மாறி ஆண்டவருடைய வருகையிலே போய்விடவில்லை. all Christians will not be changed as the bride and go in the coming of the Lord. அநேகர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனத்தை அதிகமாக வாசித்துவிட்டு நாம் எல்லாரும் என்று சொல்லி இருக்கிறது அப்படினாலே இத வாசிக்கிற எல்லாருமே போய்விடுவார்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். As they read in 1 Corinthians chapter 15, they think that we shall all be changed and they think that they will all go in the coming of the Lord. நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். We shall be changed. இந்த வார்த்தையை ஒரு தெய்வீகமான மனவாட்டியாக மாறக்கூடிய மனிதன் மாத்திரமே வாசிக்க வேண்டும் உச்சரிக்க வேண்டும். This should be read by a man of God who is changed as the bride of Christ or who is living a divine life. ஆனால் अनेகர் என்ன நினைக்கிறார்கள் கிறிஸ்தவர்களுக்கு இந்த முதலிடம் கொடுக்கப்படும் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். But many of them think that Christians will be given a first preference. அநேகர் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் அவ்வளவு கொடூரமானவர் அல்ல, அவர் விட்டு போய்விடுகிறவர் அல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை ஆரம்பத்திலிருந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். Many of them have this attitude that God will not fail, he will not fail nor forsake, therefore he will not forsake his children. It's coming. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். One thing you should understand. இப்பொழுது அவர் உனக்காக வழக்காடுகிறவர், ஆனால் வருகையின் நேரத்திலே அதற்கு பின்பு அவர் நியாயாதிபதியாக உட்கார்ந்து சிங்காசனத்திலே வீற்றிருக்கக்கூடியவராய் வெளிப்படுவார். It is now that he is pleading your cause, but when at his coming he will be appearing as a judge who will sit and he will judge your cause. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாட்களிலே வாழ்க்கையிலே உள்ள போராட்டங்கள் மத்தியிலே ஆண்டவருக்காக நின்று கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கிறிஸ்துவின் சுபாவங்களில் பூரணத்தை பெற்று மனவாட்டியாக மாறின ஒரு சிறு கூட்டம் மாத்திரமே மறுரூபம் என்கிற அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் தன்மைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. It is only a small group of people who are living a good Christian life and those who are living a life for Christ and enduring everything, only such will be turned as the bride of Christ. எல்லாரும் அல்ல. Not all. வாழ்வை முற்றிலுமாக அர்ப்பணித்தவர்கள். All those who have dedicated their lives as a whole. சத்திய உபதேசங்களுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்தவர்கள். They who have obeyed to the doctrines and truths. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்கள் திறவுங்கள் என்று சொல்லப்படும். It will be said, open ye the gates for the righteous nation to enter in. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு சிறு கூட்டத்தார் மகிமையிலே அவரோடு இணைக்கப்பட்டு விடுகிறார்கள். Here we see a small group of people being gathered in his glory. ஆனால் என்ன நிர்பந்தமான நிலவரம் தெரியுமா? But do you know what a desperate situation ஒரு is? பெரும் திரள் கூட்டம் ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் கைவிடப்பட போகிறார்கள். A great crowd of Christians will be forsaken. இன்னும் சரியாக சொன்னால்
And if you should rightly say, 1:1, அதாவது ஒரு ரெண்டு பேர் இருந்தால் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். if there are two people, then one will be caught up and one will be forsaken. கைவிடலுடைய அந்த ரேஷியோ அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. The ratio of the forsaking is shown here. இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். Two will be in the field, one will be caught up. ரெண்டு பேர் திரிகை அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள். Two will be grinding in the mill and one will be caught up. ரெண்டு பேர் வயலில் இருக்கும் பொழுது ஒரு ஆள் எடுத்துக்கொண்டால் ஒரு ஆள் கைவிடப்படுகிறது. அப்படியானால் 1:1 இங்கே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. When two are in the field, when one is taken up, then it is the ratio of 1:1 and one person இரண்டு is பேர் forsaken. படுக்கையிலே படுத்திருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். Two of them will be lying in one bed and one will be caught up. இதிலிருந்து ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது, ஒரு கூட்டம் கைவிடப்படுகிறது. Of this we understand that one group is caught up and one group is forsaken. இந்த கைவிடப்படுதல் எந்த அடிப்படையிலே கைவிடப்படுகிறார்கள்? On what aspect are these forsaken? அசதியினாலே, Because of their slackfulness, அவர்கள் நிர்விசாரங்களினாலே, because of their slothfulness, இல்லாவிட்டால் பண ஆசைகளினாலே, because of their covetousness, இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு சின்ன பின்மாற்றத்தினாலே, or because of their small backsliding. இப்படி சின்ன சின்ன காரியங்களிலே அவர்கள் தோற்று போய் கடைசியிலே மகிமையிலே இணையக்கூடிய அந்த மாய்பெரும் வாய்ப்பை அவர்கள் தவற விடுகிறார்கள். Because of small things they are losing this glory and they are partaking in this rapture. இவர்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், They are baptized people, அபிஷேகம் பெற்றவர்கள், they are anointed, அப்போஸ்தல சபைகளிலே இருந்தவர்கள், and they are in the apostolic churches, ஆவிக்குரிய சபைகளிலே இருந்தவர்கள், they were in the spiritual churches, மகத்தான ஊழியங்களை செய்தவர்கள், they have done magnificent ministries. ஊழியங்களின் மூலமாக தேசத்தை அசைத்தவர்கள். Through ministries they have shaken the world. ஆனால் இந்த கடைசி நேரங்களிலே தங்களை காத்துக்கொள்ள தவறிவிட்டவர்கள். But in the last moments they have failed to preserve themselves. சில நிமிடங்களில் தங்களுடைய ஜீவியத்தை கரைகளுக்கு இடம் கொடுத்தவர்கள். In small times they have given for their wretched things in their lives. கடைசி நேரத்திலே தங்களுடைய அருமையான வாய்ப்பை நழுவ விட்டு கைவிடப்பட்ட ஒரு பெரும் திரள் கூட்டம் இந்த பூமியிலே காணப்படும். In the last moments there are a great group of people in this world who will be forsaken. இவர்களுக்கு இந்த காலம் மிகவும் கொடிதான ஒரு காலம். This will be a dreadful period for them. கடைசி நேரத்தில் தவற விட்டு விட்டேனே, In the last moment I have failed. எல்லாம் தெரிந்து நான் விட்டு விட்டேனே. Having known everything I have left. இந்த சிம்சோனை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது, About Samson, when we read in the word of God, ஒரு வல்லமையான மனிதன், he was a powerful man, அவன் ஒரு நசரேயன், he was a Nazarite. அவனுடைய பிறப்பிலிருந்து அவனுடைய வாழ்வு கெட்டுப்போகவே இல்லை. From his birth his life was not spoiled at all. தேசங்களை அசைத்தவன், He was shaking the nations, அவனுடைய சத்துருக்களை அவன் தாறுமாறாக செயல்படுத்தினவன், and he was using his enemies in a transgressing தேவனுடைய manner. ஜனத்துக்கு ஒரு நியாயாதிபதியாக ஏற்படுத்தப்பட்டிருந்தவன், He was converted as a judge to the people of God. தேவனுடைய ஜனங்களுக்கு அவன் ஒரு இரட்சகன் என்று அழைக்கப்பட்டான். He was a savior to the people of God, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் அபரிமிதமாக இறங்கி இருந்தது. and the spirit of God descended upon him miraculously. ஆனால் கடைசி நேரங்களிலே மாம்ச இச்சைகளிலே போய் அவன் இருக்கக்கூடாத இடங்களிலே இருந்து அவன் படுக்கக்கூடாத இடத்திலே படுத்து தன்னுடைய மாபெரும் சக்தியை அவன் இழந்தான். But in the last moments, giving room for lust, he went to the places where he should not go, lie down in the place where he should not lie, and he lost this magnificent power. இப்பொழுது அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. Now his eyes have been plucked. அவனுடைய பலன் அவனை விட்டு போய்விட்டது. He has lost his strength. ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு அவனுடைய வாழ்வில் அவன் தள்ளப்பட்டான். He is cast out in his life to a desperate situation. இன்னும் சரியாக சொல்லப் போனால் ஒரு குரங்கு போல அவன் மாற்றப்பட்டிருந்தான். And finally he is turned as monkey. அப்படித்தான் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. That is how the word of God describes அவனை him. வேடிக்கை காட்டும்படியாக அழைத்துக்கொண்டு ஜோக்கராக அவனை அழைத்துக்கொண்டு வந்தார்கள். They called him to joke with them. ஆனால் கடைசியாக But finally, அந்த கடைசி நேரத்தில் கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். he cried out to the Lord in this last time. அந்த கைவிடப்பட்ட நேரத்திலே அவன் கதறினான். At the time when he was forsaken, he cried எனக்கு out, ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நான் உமக்காக மரிக்க வாஞ்சிக்கிறேன். if I should be given one more chance, I will die for you. அப்படி ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. And such a chance was given to him. அதுபோலதான் கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு அந்த நேரத்தில் முத்திரையை தரிக்காமல் அந்த வேதனைகளை சகித்து சித்திரவதைகளை சகித்து மரித்தால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. Like this to the people who are forsaken, those who repent without taking the mark of the beast, then they will be given a chance that they might repent and they will die as martyrs. அவர்கள் கடைசி நேரங்களிலே தங்களுடைய பொன்னான வாய்ப்பை நழுவ விட்டபடியினால் அவர்கள் ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்து இந்த உபத்திரவ காலங்களில் அந்தி கிறிஸ்துவை அவனுடைய முத்திரையை நீ ஏற்றுக்கொள்ளாமல் அந்த கடைசியிலே உள்ள சித்திரவதையை ஏற்று நீ இரத்த சாட்சியாய் மரித்தால் உனக்கு ஒரு வாய்ப்பு.
because they have missed their golden opportunities. If they do not accept the mark of the beast, not take the Antichrist, and if they live life and die as martyrs, then they will be given this opportunity. அப்படிப்பட்ட ஒரு நிர்கதியான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படக்கூடாது என்பதற்காகவே இந்த கூட்டங்கள் வாயிலாக தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு வருகிறார். That you will not be driven to such situations. God is through this meetings given us an opportunity. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து இந்த உலகத்திலே கைவிடப்பட்ட நிலவரத்துக்கு தள்ளப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவருக்காக சாட்சியாய் மாறி நம்முடைய ஓட்டத்தை நாம் ஜெயமாய் முடித்தால், இல்லாவிட்டால் இயேசு வரும்பொழுது நாம் அவரோடு இணைந்தால் நாம் பாக்கியவான்கள். If we make use of this opportunity and live a divine life and change from our backsliding state and be caught up as this bride, then we are blessed people of God. அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி 7 வருடங்கள் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The period of Antichrist is 7 years. அதிலே 3.5 வருடம் அவன் யூதர்களோடு உங்களுடைய தேவனை நீங்கள் பணிந்து கொள்ளுங்கள் என்று அவர்களோடு அவன் உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறான். Of it he is making a covenant with the Israelites or the Jews, saying you can worship your gods for 3.5 years. இப்பொழுது 3.5 வருடம் அவனுடைய ஆட்சி செழிப்பாக சிறப்பாக பயங்கர உபத்திரவத்தின் மத்தியிலும் அவன் கட்டுப்பாடோடு முழு உலகத்தையும் ஆட்சி செய்து வருகிறான். Now for 3.5 years, in the midst of a lot of tribulations, he is in his control ruling this earth. இந்த சத்தியத்தை அறிந்தும் கீழ்ப்படியாமல் போன ஜனங்கள், கைவிடப்பட்ட ஜனங்கள் ஐயோ என்று சொல்லி அவர்கள் இரத்த சாட்சியாய் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் அடிபட்டு சாகிறார்கள். Those who know this truth and have been forsaken, and those who are not acknowledging him are being beaten and they are dying. ஒரு சகோதரி சொன்னார்கள், நான் இப்பொழுதே மரிக்க ஆசைப்படுகிறேன். One sister said, I would like to die now itself. ஏன் என்று கேட்டேன். I asked why. இயேசுவின் வருகையிலே போகக்கூடிய அளவு எனக்கு பரிசுத்தம் இல்லை. I do not have the holiness to go in the coming of the Lord. ஒருவேளை அப்படி இயேசு வந்து கைவிடப்பட்டு விட்டால், maybe if Jesus comes and I am forsaken, அந்த உபத்திரவகாலத்துல நிக்கக்கூடிய சக்தியும் எனக்கு கிடையாது. I do not have the power to stand in the tribulation period. வருகையில போகக்கூடிய பரிசுத்தமும் இல்ல, இருந்து இரத்த சாட்சியா மரிக்கக்கூடிய தைரியமும் இல்லை. I don't have the holiness to go in the coming of the Lord, nor have the boldness to die as a martyr. அதனால இப்பமே செத்து விட்டால் இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்கு ஏதாவது ஒரு கணக்கு போட்டு ஏதாவது ஒரு இடத்தை கொடுத்து விடுவார் என்று சொன்னாங்க. Therefore, if I should die now itself, then accounting me for what I have done thus far, he will give me some place. இப்படியும் கூட சபைகளிலே சில புதிய உபதேச கொள்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். There are some people who are having this doctrine also in their churches. இங்கே அந்த முதல் 3.5 வருடம் அவன் யூதர்களை ஒன்றும் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறான். The first 3.5 years of the period, he is not looking upon the Jews. இந்த நேரத்தில் தான் அங்கே ஜனங்கள் இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்கள். It is at this time of period that the people are dying as martyrs. இந்த இரத்த சாட்சிகள் உபத்திரவ காலத்தில் முதலாவது உபத்திரவ காலத்தில் 3.5 வருடத்திலே வேதனைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே அந்திகிறிஸ்துவை அங்கீகரிக்காமல், அவனுடைய முத்திரையை அங்கீகரிக்காமல், வாங்கவும் வேண்டாம், கொல்லவும் வேண்டாம், வாழவும் வேண்டாம், இயேசுவுக்காக மரிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இரத்த சாட்சிகளாக ஜீவனை அர்ப்பணிக்கிறார்கள். For the first 3.5 period of time, the people of God who do not accept this Antichrist, not take his mark of babies, not give and take in the not buying or giving by their marks, they are living and dying as martyrs. இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? What is happening now? இந்த முதல் 3.5 வருடம் முடிவை சந்திக்கிறது. The first 3.5 years of tribulation is going to get over. இப்பொழுது ஒரு பெரும் திரள் கூட்டம் ஜனங்கள் இரத்த சாட்சிகளாக மரித்து விடுகிறார்கள். Now a great group of people are dying as martyrs. இந்த 3.5 வருடத்தின் முடிவிலே, at the end of the 3.5 years period, இவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? what is he beginning to do? இந்த அரசாட்சியில் இருக்கிற அந்திகிறிஸ்து என்ன ஆரம்பிக்கிறான்? The Antichrist in his reign, what is he doing? அந்த மிருகம், that beast, அந்த கள்ளத்தீர்க்கதரிசி, and that false prophet, அந்த வலு சர்ப்பம், and that serpent, இந்த மூன்றும் இணைந்து செய்யக்கூடிய அடுத்த சக்தி செயல் என்ன? what are the 3 works that these 3 are beginning to do? முழு உலகத்திலும் இருந்த அந்த கட்டுப்பாட்டை அந்த யூதர்களுக்குள்ளே செலுத்தும்படியாக அவன் முற்பட ஆரம்பிக்கிறான். They are wanting to indulge the whole thing into the Jews. இப்பொழுதுதான் யூதர்களுக்கு உபத்திரவ காலம் தொடங்குகிறது. It is at this period of time that the tribulation is beginning for the Jews. இதை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அது மகா உபத்திரவ காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When the word of God describes about this, it is calling it as the great tribulation period. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 4 வசனத்தின்படி அவன் தேவன் என்று தன்னை சொல்லிக்கொண்டு அவன் நேரடியாக அங்கே எருசலேமில் இருக்கிற தேவாலயத்துக்குள் புகுந்து தன்னை தேவன் என்று அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கிறான். In 2 Thessalonians 2:4, he is calling himself God and entering into the temple of God and is proving himself to that he is God. தானியேல் 9 அதிகாரம் 27 வசனத்தின்படி அதுவரை அந்த ஆலயத்திலே நடந்து கொண்டிருந்த பலி, காணிக்கை எல்லாவற்றையும் நிறுத்தி நான் தான் தேவன், அங்கே இயேசு தேவன் அல்ல, மேசியா தேவன் அல்ல என்று சொல்லி நானே மேசியா என்று தன்னை புதிதாக அறிமுகப்படுத்தி எல்லா பலிகள் காணிக்கைகளை நிறுத்துகிறான்.
In Daniel 9:27, we see that he is entering into the temple of God and he is stopping with all the sacrifices and he is telling that he is God and nobody else. இந்த நேரத்தில்தான் அவர்கள் அவனை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். It is at this time that they are beginning to resist him. இந்த நேரத்தில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக ஒரு விசை வானத்திலே தென்பட ஆரம்பிக்கிறார். It is at this period of time that the Lord Jesus is going to appear as an open advent. மத்தேயு 24:30 படி அவர் வெளிப்பட ஆரம்பிக்கிறார். According to Matthew 24:30, he is going to be revealed. இதைத்தான் வேதம் அழகாக சொல்லுகிறது. This is what the word of God clearly describes. இந்த நேரத்திலே அவர்கள் தாங்கள் குத்தின அவரை ஒரு விசை பார்ப்பார்கள். It is at this time they will look unto him whom they pierced. அந்த நேரத்தில்தான் மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். It is at this time that the sign of the Son of Man will appear in heaven. மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். And all the tribes of the earth shall mourn and they shall see the Son of Man coming in the clouds of heaven with power and great glory. அடுத்த வசனத்தின்படி According to the next verse, இப்பொழுது இரத்த சாட்சிகளாக மரித்த அந்த ஒரு பெரும் திரள் கூட்டம் அவரோடு கூட கூட்டி சேர்க்கப்படுகிறது. it is a great group of people who died as martyrs will be gathered, a great crowd will be gathered with him. உம்முடைய கருக்குள்ள அரிவாளை நீட்டும் என்று அங்கே அப்பொழுதுதான் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. It is at this time that he says that stretch out your sword. இப்பொழுதுதான் இந்த இரத்த சாட்சிகளாக கைவிடப்பட்ட ஜனங்கள் இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்களே, இவர்களை சேர்க்க ஒரு விசை பூமியில் உள்ள எல்லாருடைய கண்களும் பார்க்கத்தக்கதாக ஒரு தரிசனத்தை அவர் காண்பிக்கிறார். It is at this time that he is showing an open vision to the whole world as when the people who are forsaken who die as martyrs. இப்பொழுது அவர்கள் அவரை அப்பொழுதுதான் யூதர்கள் இவர் அல்ல அந்திகிறிஸ்து தேவன் அல்ல அதோ மேசியா என்று அவரை நோக்கி பார்த்து தாங்கள் குத்தினவரை கண்டு புலம்புவார்கள். It is at this time that the Jews will say that this Antichrist is not their God and there is Messiah and they will look unto him whom they pierced. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்பொழுது மகா உபத்திரவ காலம் அங்கே பூமியிலே காணப்படுகிறது. Now the great tribulation period is found on the earth. முழு உலகமும் பயங்கரமான சித்திரவதைக்குள்ளே கொண்டு போகப்படுகிறது. The whole world is going through a terrible torment. இந்த நேரத்திலே யூதர்களையும் அவன் பயங்கர வேதனைக்குள்ளே கொண்டு வருகிறான். It is at this time that he is bringing the Jews into a lot of tormentation. யூதர்களுடைய தன்மை என்ன? What are the tendencies of Jews? எந்த சொரூபத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். They will not accept any image. தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்பதிலே அவர்கள் மிகவும் கருத்துள்ளவர்கள். They are very cautious to say that the Lord is spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இதற்கு பின்புதான் அந்த யூதர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற இருக்கிறது. It is after this that a great change is going to take place in the life of the Jews. ஒரு பெரும் திரள் கூட்டம் அங்கே ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து அவர்கள் கண்டு புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். A great group of people looking unto the Lord Jesus are beginning to mourn. இவன் தன்னை தேவன் என்று சொன்னதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. They could not accept to say that he is saying that he is God. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we read in Revelation chapter 13, 15ஆம் வசனத்திலே அந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் அவன் கொலை செய்ய ஆரம்பிக்கிறான். Verse 15 we see that those who do not accept the mark of the beast he is beginning to murder. இதே கட்டளையை அங்கே யூதர்களுக்கும் அவன் கட்டளையிடுகிறான். It is this same command he is giving to the Jews also. இதை கண்டு அந்த ஜனங்கள் யூதர்களிலே தெய்வீகமாக இருக்கிற ஒரு தேவனுடைய கூட்டம் அந்த ஜனங்கள் அதை கண்டு மனம் பதறுகிறார்கள். Looking at this, a divine group of the Jews who live a devout life, they are just mourning. நான் இதை குறித்து உங்களுக்கு சில நிமிடங்களுக்கு பின்பாக திரும்ப சொல்லுகிறேன். I would like to speak about this a few minutes later. ஏனென்றால் இந்த கேப்ல நடக்கிறது தான் நம்முடைய சப்ஜெக்டினுடைய ஒரு பகுதி. Because what is going to happen in between this is this subject. இப்பொழுது யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய கொந்தளிப்பு. Now there is a great turmoil among the Jews. ஏற்கனவே இரத்த சாட்சிகளாக ஒரு கூட்டம் மரித்து போய்விட்டது. Already a group of people have died as martyrs. தேவனுடைய உபத்திரவத்தினாலே ஜனங்கள் அநேகர் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். By the tribulation of God many people are dying. இப்பொழுது பூமியிலே மகா உபத்திரவ காலம் துவங்குகிறது. Now the great tribulation is set on the earth. இவைகளுக்கு மத்தியிலே இவன் தேவாலயத்திலே போய் தன்னை தேவன் என்று சொல்லி தன்னை வணங்காவிட்டால் அவர்களை கொலை செய்வேன் என்று சொல்லும் பொழுது இது தான் வேதம் சொல்லுகிறது பாழாக்கும் அருவருப்பு. By this between this he is going and telling that he is God into the temple of God and this is the abomination which the word of God says. மத்தேயு 24:15 இயேசு கிறிஸ்து சொன்னதான காரியம் இதுதான். And what is said in Matthew 24:15 by the Lord Jesus is this. இந்த சம்பவத்தை நான் கொஞ்ச நேரங்களுக்கு பின்பாக
உங்களுக்கு சித்தரிக்க ஆரம்பிக்கிறேன். I would like to describe of this a few minutes later. இந்த 3.5 வருடம் பயங்கரமான உபத்திரவ காலம். These 3.5 years is a great tribulation period. இதிலே ஒரு பெரும் திரள் கூட்டம் யூதர்கள் முற்றிலுமாய் அழிந்து போய் விடுகிறார்கள். And a great group of people of the Jews are being destroyed in this. ஒரு சிறு கூட்டம் பாதுகாக்கப்படுகிறது. அதை குறித்து நான் பின்பு சொல்லுகிறேன். A small group of people are being preserved and that I will see later. என்ன நடந்தது? What happened? இப்பொழுது முழு உலகமும் பயங்கரமான வேதனைக்குள் போய் கொண்டிருக்கிறது. Now the whole world is going through a great tribulation. இப்பொழுது யூதர்களிலே ஒரு பெரும் திரள் கூட்டம் அழிந்து போய் விட்டது. ஒரு கூட்டம் தப்பி போய் விட்டது. A great group of people of the Jews have been destroyed and many of them have escaped. இப்பொழுது 7 வருடம் முடிவை நோக்கி வருகிறது. Now they are coming to the close of the 7 years. இப்பொழுதுதான் முழு உலகமும் கூட இணைந்து அந்த எருசலேமை அழிக்கும்படியாக முற்பட ஆரம்பிக்கிறார்கள். Now it is at this period of time that the whole world is gathering together to destroy Jerusalem. அவனுக்கு தேவன் கொடுத்த காலம் 7 வருடங்கள். The period given by God to him is that 7 years. அதில் முதல் 3.5 வருடங்கள் கைவிடப்பட்டவர்கள் இரத்த சாட்சிகளாக மரிக்க வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. And the first 3.5 years of period, the people who are forsaken are given a period to die as martyrs. அடுத்த 3.5 வருடம் யூதர்கள் மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. Next 3.5 years, the period is given for the Jews to repent. இதற்கு பின்பு இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக நேரடியாக பரிசுத்தவான்களோடு பூமியிலே ஒலிவ மலையில் வந்து இறங்குகிறார். After this, Jesus Christ will come with his saints upon the Mount of Olives in an open show. யூதா 14-15 வசனங்களிலே நாம் இதை பார்க்க முடியும். In Jude verses 14 and 15 we can read this. இல்லாவிட்டால் சகரியா 14 அதிகாரம் 4-5 வசனங்களிலே அவர் தம்முடைய ஜனத்துக்காக போராடும்படியாக இறங்கி வருகிறதை அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. Or in Zechariah chapter 14 verses 4 and 5 we see that he is coming in his public advent for this saints. ஆயிரம் பரிசுத்தவான்களோடு அவர் இறங்கி வருவார். He will descend with thousands and thousands of his saints. இந்த ஆண்டவரோடு மனவாட்டியாக மாறி எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரோடு திரும்ப வந்து இந்த பூமியிலே சாத்தானோடு இல்லாவிட்டால் அவனுடைய சேனைகளோடு யுத்தம் பண்ணி அவனை ஜெயித்து இந்த பூமியிலே தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார்கள். Those who are changed as the bride of Christ and caught up will come with him and they will fight with Satan and his angels and will establish their reign on earth for 1,000 years. இஸ்ரவேலிலே மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே அவர்கள் கூடி வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய பரிசுத்தவான்களோடு ஒலிவ மலையிலே தன்னுடைய பாதங்கள் பட இறங்கி வருகிறார். The people are gathered together in the valley of Megiddo in Israel, and whereas the Lord will come and descend on the Mount of Olives with thousands of his saints. அப்பொழுது அவருடைய பாதங்கள் படும் பொழுது இந்த ஒலிவ மலை இரண்டாக பிளக்கும் என்று நமக்கு சத்தியம் தெரியும். When his feet is landing, we hear the truth that the Mount of Olives will be separated in two. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அந்த ஒலிவ மலை இரண்டாக பிளக்கும் என்பதற்கு ஏற்கனவே அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். They have already found out that the Mount of Olives will be divided into two. முழு உலகத்திலும் ஹெல்த் குரூப் என்கிற ஒரு குரூப் அவர்கள் ஹோட்டலை கட்டிக்கொண்டு வருகிறார்கள். In the whole of the world we can see a health group, they are building up hotels. அவர்கள் ஒலிவ மலையிலே போய் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக அதை மாற்றி அங்கே ஒரு பெரிய 5-star ஹோட்டல் கட்டும்படியாக அவர்கள் தீர்மானித்தார்கள். And they went and planned to make a big 5-star hotel on the Mount of Olives. அப்பொழுது அவர்கள் அந்த மலையை சோதித்து பார்த்த பொழுது when they researched through the mountain, அங்கே கட்ட முடியாது என்று அவர்கள் கடைசியாக முடிவெடுத்தார்கள். they spotted out that they cannot build it. ஏன் கட்ட முடியாது என்று சொன்னால் உள்ளே பெரிய ஒரு பிளவு இருக்கிறதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். The reason is they found that there is a great division underneath. அது மேலே தான் மூடி இருக்கிறது, உள்ளே ஒரு பெரிய பிளவு இருக்கிறதாக அவர்கள் கண்டுபிடித்தார்கள். They found a great cleft underneath, whereas only the top portion is covered. அது ஒரு வித்தியாசமான செய்தியாக இருந்தபடியால் அங்கே இஸ்ரேலிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் போய் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார்கள். Because that was a different message, the people who were searching out and make researchers in the land of Israel went and searched there. ஆனால் அவர்களும் ஆராய்ச்சி பண்ணி கடைசியாக ரிப்போர்ட் கொடுத்தார்கள். ஆம், உள்ளே அங்கே ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. They too researched and said that there is a cleft within. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய பாதங்களை வைக்கும் பொழுது இந்த ஒலிவ மலை இரண்டாக பிளந்து விடுகிறது. When the Lord Jesus will come and place his feet on the Mount of Olives, this Mount Olive will be divided in two. அப்பொழுது அந்தி கிறிஸ்துவுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் பரத்தின் சேனைகளுக்கும் பரிசுத்தவான்களுடைய சேனைக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அதைத்தான் அர்மகதோன் யுத்தம் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. Then there will be a war with the saints of with the people of Antichrist and his people and the saints and Jesus Christ. That is the battle
of Armageddon. இதை வெளிப்படுத்தல் 16:16 நாம் பார்க்க முடியும். This we can read in Revelation chapter 16 verse 16. அந்த இடத்துல அர்மகெதோன் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Here the word called Armageddon is written. இப்பொழுது முழு உலகமும் கிறிஸ்துவின் ராஜ்யமாய் மாறுகிறது. Now the whole world is becoming a Christian reign. அந்த வலு சர்ப்பம் தோற்கடிக்கப்படுகிறான். And that serpent is being defeated. கோடிக்கணக்கான ஜனங்கள் அழிக்கப்படுகிறார்கள். And crores of people have been killed. அவருடைய இரத்தங்கள் பூமியிலே பெருக்கெடுத்து ஓடுகிறது. Their blood is just flowing over this earth. இப்பொழுது சத்துரு கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுகிறான். Now the enemy is coming under her control. அவனை பூமி பாதாளத்திலே தள்ளி கட்டுகிறார்கள். And they are casting him into the hell. வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் இதை பார்க்க முடியும். Revelation chapter 20 verses 1 and 2 we read this. 1000 வருஷ அரசாட்சி முடிகிற வரை அவன் பாதாளத்திலே தள்ளி முத்திரையிடப்படுகிறான். He is cast into the hell and he is being sealed, being bound for 1,000 years. அப்பொழுது எருசலேம் பூமியின் தலைநகராக நியமிக்கப்பட்டு ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தவான்களோடு தனக்காக மரித்த இரத்த சாட்சிகளோடு தனக்காக வாழ்ந்த பரிசுத்தவான்களோடு இந்த பூமியை அவர் ஆளுகை செய்கிறார். It is at this period of time that Jerusalem will be the capital, and Jesus along with the saints who lived and died for him, he will reign with him on this earth for 1,000 years. 1000 வருடம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மகிமையான அரசாட்சி. 1,000 years means it's a glorious reign. அது கூட்டாட்சி அல்ல. It's not a democratic country. அது தேவனுடைய தனித்துவ ஆட்சி. It is a separate reign of Christ. முழு உலகமும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்க ஆரம்பிக்கிறது. The whole world will be under his control. இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறான். This the prophetic Isaiah is beautifully saying. மனிதனுடைய வயது விருட்சங்களுடைய வயது போல மாற்றப்படும். And the ages of man will be changed as the plant. 100 வயது சென்று மரிக்கிறவன் பாவி என்று எண்ணப்படுவானாம். One who is dying as 100 years will be dying as a sinner. இவைகளை குறித்து நீங்கள் ஏசாயா 11 அதிகாரத்திலே படித்துக்கொள்ள இயலும். This you can read from Isaiah chapter 11. பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேலே விளையாடும். A child which is drinking milk will play with the serpent. 8ஆம் வசனத்திலே பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். And the child who is weaned of his milk will keep his hands into the adders. இப்ப தமிழ்ல சொல்லுவாங்க புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு. And now people will say that the tiger if it's hungry will not eat grass. ஆனால் அன்றைக்கு எல்லாமே புல்லை திங்க ஆரம்பிக்கும். And those days every animal will eat grass. சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும் என்று 7ஆம் வசனம் சொல்லுகிறது. In verse 7 we see that the lion shall eat straw like the ox. இது நடக்குமா? Will it happen? அருமையானவர்களே, ஏதேனுடைய மகிமையான ஆட்சி திரும்ப கொண்டு வரப்பட போகிறது. Dear beloved, the glorious reign of Eden will come back. பகை இல்லாத ஒரு வாழ்க்கை. A life without enmity. காரணம் என்ன? What is the reason? அந்த 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் சாத்தான் கட்டப்பட்டு விடுகிறான். Until the end of 1,000 years the Satan will be bound. அப்படி ஒரு தவறான சிந்தை தோன்றினால் உடனே மரணம் அவர்களுக்கு சம்பவிக்கிறது. If such a wrong thing comes into their minds, then immediately there will be death. தேவன் தன்னுடைய மனதிலே எந்த பூமியிலே எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் ஆரம்பத்திலே அநாதி தீர்மானத்திலே கொண்டிருந்தாரோ அப்படிப்பட்டதான அமைப்பும் அப்படிப்பட்ட ஆட்சியும் இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்தவான்களால் இந்த பூமியிலே நடத்தப்படும். The plan that Jesus Christ had in his mind in 4 ages to that reign will come on this earth with saints and in Jesus Christ. வெளிப்படுத்தல் 11:15 படி ராஜ்யங்கள் தேவனுடைய கிறிஸ்துவுக்கு சொந்தமாக மாறுகிறது. As in Revelation 11:15 the nations will come unto Christ. உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. The kingdoms of this world have become the kingdoms of our Lord and this Christ. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானங்களில் உண்டாயின. And there are great voices in heaven saying that he shall reign forever and ever. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த 1000 வருடம் அவருடைய அரசாட்சிக்கு பின்பு after the millennial king reign, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நான் சொன்னேனே வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி before some time I said in Revelation chapter 20 3ஆம் வசனத்திலே அதற்கு பின்பு அந்த சாத்தான் 1000 வருடம் முடிந்த பின்பு கொஞ்ச காலம் அவன் விடுதலையை சந்திக்கிறான். After in verse 3 we see that after a certain period of time he will be loosed for a little season. சிலர் தங்களுடைய குறுந்தகடுகளிலே அர்மகெதோன் யுத்தம் தான் கடைசி யுத்தம் என்று சொல்லுகிறார்கள். Some of them in their CDs say that the Armageddon battle is the last battle. அப்படி அல்ல. It's not so. 1000 வருஷம் அரசாட்சிக்கு பின்பு ஒரு பெரிய மாபெரும் யுத்தம் இருக்கிறது. அங்குதான் ஒரு அழிவே உண்டாகிறது. That is a greater battle after the millennial kingdom, and after that is the great destruction. அங்கே
வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது In Revelation chapter 20 verses 6 and 7, அவர்கள் 1000 வருஷ அரசாட்சியை ஆண்டு முடிகிறார்கள். they are finishing the 1,000 years reign. சாத்தான் தன் காவலில் இருந்து 7ஆம் வசனத்திலே வெளியே வருகிறான். And in verse 7, Satan shall be loosed out of his prison. மறுபடியும் கடைசியாக ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி மறுபடி கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவன் எழும்புகிறான். Finally, using his last opportunity, he is rising against Christ again. அப்பொழுதுதான் இப்பொழுது காணப்படுகிற அனைத்து கண்டுபிடிப்புகளும் ஒன்றாக இணைந்து இயங்கி மொத்தமாக அழிவை சந்திக்கிறது. Now at this point of time that all the discoveries at this time is going to join together and there will be a lot of dreadful destruction. இதைத்தான் எசேக்கியேலிலே கோகு மாகோகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This is what written in Ezekiel as Gog and Magog. அந்த யுத்தம் நடைபெறும் பொழுது முற்றிலுமாக இந்த பூமியிலே ஒரு அழிவு சம்பவித்து விடுகிறது. When this war is taking place, the whole world is coming to an utter destruction. அப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது அவர்களை மோசம் போக்கின 10ஆம் வசனத்திலே வெளிப்படுத்தல் 20:10 அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியுமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். And in Revelation 20 verse 10 we see that the devil that deceived them was cast into the lake of fire and brimstone where the beast and false prophet are. இப்பொழுது பூதங்கள் வெந்து உருகி போய் விடுகிறது. Now all the elements have been வானங்கள் மடமடவென்று அகன்று போய் விடுகிறது. Now all the heavens have rolled away. அப்பொழுது இந்த கண்டுபிடிப்புகள் இந்த அணுசக்திகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து முற்றிலுமாக அழிந்து போய் விடுகிறது. Now all the discoveries and atoms have been destroyed altogether. வெளிப்படுத்தல் 20:11 படி பெரிய வெள்ளை சிங்காசனத்தை நான் கண்டேன். And according to Revelation 20:11 I saw a great white throne. இப்பொழுது ஒரு பெரிய நியாய தீர்ப்பு தொடங்குகிறதை நாம் அங்கே வாசிக்கலாம். Now we can read of a great judgment which is taking place there. அதற்கு பின்பு நியாய தீர்ப்பு அவரவர்கள் தங்களுடைய இடங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். And after that is the judgment and everyone are receiving their own places. ஒரு கூட்டம் அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறது. ஒரு கூட்டம் தேவனோடு தன்னுடைய நித்திய வாழ்க்கையை துவங்க ஆரம்பிக்கிறது. One group are cast into the lake of fire and one group of people are beginning their eternity with the Lord. இனிமேல் இதுதான் சம்பவிக்க போகிற சத்தியமான வசனங்கள். Hereafter these are the things and the verses which are going to happen hereafter. இதிலே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். If you have any doubts in these matters you can contact us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்பொழுது நம்முடைய வேத பகுதிக்கு நாம் வரலாம். Now let us come back to our portion. 144,000 பேர். 1,44,000. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. One group of people are said in Revelation chapter 7. மற்றொரு பகுதியிலே வெளிப்படுத்தல் 14 ஒரு கூட்டம் இதே எண்ணிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. And another group of people are signed in the same number in Revelation 14. இந்த இரண்டும் ஒன்றா? Are these two people same? அநேகர் சொல்லுகிறார்கள் ஆம் இரண்டும் ஒன்று என்று. Many of them say yes, both are same. ஒரு சிறு கூட்டத்தார் மாத்திரமே இரண்டும் ஒன்று அல்ல என்கிற வெளிச்சத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். Only a small group of people have got the light to say that these two people are different groups. வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் இந்த வசனங்களை இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். We are going to search through the scriptures in the light of the word of God. வெளிப்படுத்தல் 14 சொல்லப்பட்ட அந்த பகுதி, the portion which is said in Revelation chapter 14. இதோ சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரை நான் பார்த்தேன். Lo, a lamb stood on Mount Zion. அவருடைய அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு ஒரு பெரும் திரள் கூட்டம் நின்றது. And there was a great gathering along with the lamb. அவர்களுடைய எண்ணிக்கையை நான் பார்த்த பொழுது 144,000 பேர். And when I saw their counting, it was 144,000. தன்னுடைய ஆவியிலே தரிசனத்திலே அவன் பார்க்கிறான் சியோன் மலை என்கிற ஒரு மகிமையான ஒரு இடத்தை அவன் காண்கிறான். He is seeing in his vision about a glorious place called Mount Zion. இதுவரை அவன் இந்த உலகத்திலே இல்லாவிட்டால் தரிசனங்களிலே காணாத ஒரு மகிமையான ஒரு இடம். So far in his visions on this earth, the place which he has seen is not the place which he has seen before. அவனுடைய வாழ்வில் அவன் பிறந்தது முதல் அவனுடைய மரணம் வரை இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மகிமையான இடத்தை அவன் பார்த்ததே இல்லை. From his birth even until his death, he has not seen such a glorious place in his vision. பாஸ்டர் டான் என்று ஒரு பாஸ்டர் நமக்கு இருந்தார். We had a pastor called Pastor Don. அவர் ஒரு பெரிய கட்டிட வல்லுனர். He was a great architect. அவர் தன்னுடைய அருமையான திறமையினால் பலவிதமான மாளிகைகளை கட்டினார். But by his talents he built many great stories. ஒரு விசை அவர் ஒரு கண்ணாடி மாளிகை கட்டும்படியாக எல்லா விதமான ஆயத்தங்களையும் செய்தார். Once he made all the arrangements to build a glass story. ஒரு சின்ன
ஒரு கண்ணாடி மாளிகையை அதனுடைய மாதிரியாக அவர் தன்னுடைய அறையிலே செய்து வைத்தார். And he made a model house of a small thing in his room. இதை கட்டி முடித்தால் எப்படி இருக்கும் என்று அவர் கற்பனை பண்ணிவிட்டு அன்றைக்கு தூங்கினார். With an imagination as to how it will be built and finished, he just slept the day. அன்றைக்கு முழுவதும் அவருடைய சிந்தையிலே அந்த கண்ணாடி மாளிகை இருந்து கொண்டிருந்தது. The whole of the day was that glass mansion in his mind. அதை எப்படி செஞ்சா இன்னும் எப்படி இருக்கும்? How it will be made and how it will be. இப்படி எல்லாம் அவருக்கு தென்பட்டது. All this came into his mind. அன்று இரவு ஒரு வெளிப்படுத்தல். At that night was his revelation. அன்று இரவு அவருக்கு சீயோனை கர்த்தர் காண்பித்தார். The Lord showed unto him Zion. அன்றைக்கு அந்த சீயோனுடைய மகிமையை அவர் கண்டார். He saw the glory of Zion that day. அந்த மகிமையை பார்த்துவிட்டு இந்த கண்ணாடி மாளிகையை பார்த்தா இது ஒண்ணுமே இல்ல, 0 பாயிண்ட்ல இருக்கு. Looking at the glory of that Zion, looking at this glass mansion, this is nothing but a zero. அப்படியானால் அந்த மகிமையான எனக்கு இடம் வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் நம்மோடு இணைய ஆரம்பித்தார். He came and joined with us saying, if there's such a place, I want that glorious place. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே யோவான் அந்த மகிமை நிறைந்ததான அந்த மணவாட்டியினுடைய உன்னதமான இடத்தை அவன் கண்டான். Here St. John is saying the glorious place of that bride. அங்கே அந்த சீயோன் மலையின் உச்சியிலே ஆட்டுக்குட்டியானவர் நின்றார். Here he sees the lamb which stood on the top of Mount Zion. ஒரு பெரும் திரள் கூட்டம் அங்கே நிற்கிறது போல அவனுக்கு தென்பட்டது. He seemed a great group of people out with him. இவ்வளவு பெரிய கூட்டம் நிக்குதே அப்படின்னு நினைச்ச அடுத்த செகண்டே அவனுக்கு இந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை தெளிவாக சொல்லப்பட்டது. 144,000 பேர். When he thought that there's a great crowd of people standing there, a count which was readily revealed to him was 1,44,000. அப்படியே அவனை நெருக்கமாக கொண்டு போய் காண்பித்தார். And he was driven close to that place. அவன் மிகவும் நெருக்கமாக போன பொழுது when he went close to that place, அந்த ஆட்டுக்குட்டியானவரை கண்டான். he saw the lamb. அடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த 144,000 பேரையும் ஒரு விசை அவன் கண்டான். Nextly he saw the 144,000 people. ஒரு மனிதனை பார்த்தால் முதலாவது அவன் பார்ப்பது அவனுடைய முகம் இல்லாவிட்டால் அவனுடைய நெற்றியை தான் காண்பான். When a man is seeing another man, he will first see his face or his forehead. அங்கே இவன் பார்த்த பொழுது when he saw them, அந்த நிக்கிற ஒவ்வொருவர் நெற்றியிலும் நாமங்கள் எழுதப்பட்டிருந்தது. in the foreheads of all the people who stand there was a name written. 2 நாமம் எழுதப்பட்டிருந்தது. 2 names were written there. ஒன்று ஆட்டுக்குட்டியானுடைய நாமம், அவருடைய நாமம். One was the name of the lamb. அடுத்து பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருந்தது. Nextly the father's name was written. பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தாரை போய் வெளிப்படுத்தல் 7 நாம் இணைப்பது மிகப்பெரிய தவறு. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Now I could say that these people who are here, we should not unite them with Revelation 7 chapter, and it's a great mistake. முதலாவது நித்தியத்திலே பல வாசஸ்தலங்கள் உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Firstly, we should understand that there are many habitations in eternity. யோவான் 14:2 இயேசு தெளிவாக சொல்லிவிட்டு போன ஒரு சத்தியம். St. John chapter 14 verse 2, Jesus Christ has spoken about this. என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. In my father's house are many mansions. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். If it is not so, I would have told you. நான் போய் I will go. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். I will go and prepare a place for you and will come again and receive you unto myself. இதிலேயே பல ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்கிறது. And in this itself is a great mystery. இதுக்கு உள்ளேயே ஒரு பெரிய காலங்கள் அடங்கி இருக்கிறது. We can see a great period of time which is involved in this. ஆதியாகமம் 1:1 நீங்க பார்க்கும் பொழுது, when we read in Revelation, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். in the beginning God created the heavens and the earth. அடுத்த வசனம், next verse, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. the earth was without form and void. இந்த 2 வசனத்துக்கு நடுவுலயே ஒரு பெரிய காலங்கள் கடந்து போய்விட்டது. Between these 2 verses a great ages have passed. இதுக்குள்ளேயே ஒரு பெரிய ஆழமான வாழ்வு, ஒரு யுகம் இருந்து கொண்டிருக்கிறது. There was a great age between these 2 verses. காலங்கள் வரும் பொழுது நாம் அதை சிந்திக்கலாம். When times come, we will think of this. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாவது தேவன் ஏற்படுத்துகிற அந்த ராஜ்யத்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு தேவை. Firstly, we should have the understanding of the kingdom of God. பரலோகம் என்றால் ஒரே ஒரு இடம்தான் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். Many of them say that heaven means it is only one place. இந்த பெந்தேகோஸ்தேக்காரர்கள் பரலோகத்தை கூறு போட்டு பிரித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். They say that the Pentecostal people are dividing the heaven into many parts. இவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பிரிச்சு கொண்டு போயிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க. They say that only these people are dividing heaven into many வேதம் parts. அழகாக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது, பல இடங்களை சொல்லுகிறது. The word of God tells in many places beautifully about this. இயேசு என்ன சொன்னார்? What does Jesus say? நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். I will go and prepare a place. அப்படியானால் என்ன?
If it is so, அவர் போய் ஆயத்தம் பண்ணுகிற இடம் என்பது புதிய எருசலேம். the place that he is going and preparing is New Jerusalem. ஆனவன் தான் வெளிப்படுத்தல்ல 21ஆம் அதிகாரத்திலே அது மகிமை அடைந்ததாக இறங்கி வருகிறதாய் நாம் காண்கிறோம். That is why in Revelation chapter 21 we see it as a glorious city which is descending down. மத்தேயு 25:34 பார்க்கும் பொழுது, In Matthew chapter 25 verse 34, அங்கே சிங்காசனத்துக்கு வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு கூட்டம் நிற்கிறது. we see a right and a group of people on the right hand and left hand of the throne. அதை வெள்ளாடு என்றும் செம்மறியாடு என்றும் அங்கே இயேசு சொல்லுகிறார். Jesus is calling them as the sheep and goats. வலது பக்கத்திலே நிற்கிறவர்கள் செம்மறியாடுகள். Those who are on his right hand are the sheep. இடது பக்கத்திலே நிற்கிறவர்கள் வெள்ளாடுகள். Those who are standing on the left are goats. இந்த வலது பக்கத்திலே நிற்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? And to those who are on his right hand, what does the Lord say? மத்தேயு 25:34 In Matthew chapter 25 verse 34. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, And blessed ye of my Father, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். inherit the kingdom prepared for you from the foundation of the world. உலக தோற்றம் முதல் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம். It's a place which is ordained for you from the foundation of the world. இது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஆரம்ப காலங்களிலிருந்து தெய்வத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்காக உள்ள ஒரு இடம். This is the place which are prepared for the people of God who are saved even from aforetime. ஆனால் ஆண்டவராகிய இயேசு நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அதுதான் சபைக்காக இயேசு கிறிஸ்து போய் ஆயத்தம் பண்ணுகிற புதிய எருசலேம். But Jesus says that I will go and prepare a place for you and I will come again and receive you unto myself. This is the place called New Jerusalem. வெளிப்படுத்தல் 21:1 பார்க்கும் பொழுது புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் கண்டேன். In Revelation chapter 21 verse 1 we see that I saw a new heaven and new earth. அடுத்ததாக வெளிப்படுத்தல் 21:2 புதிய எருசலேம் இறங்கி வருகிறதை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். In Revelation chapter 21 verse 2 he says that I saw New Jerusalem descending down. அப்படியானால் இந்த இடங்களுக்கு போகக்கூடிய ஜனங்கள் யார்? If so, who are the people who are going to such places? ரட்சிக்கப்பட்ட உலக தோற்றம் முதல் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. The place prepared from the foundation of the world are given to the people who are saved. வெளிப்படுத்தல் 21:1 சொல்லப்பட்ட புதிய வானம், The new heaven told in Revelation 21 verse 1. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9 இருந்து 15 வரை பார்க்கும் பொழுது ஒரு கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. In Revelation chapter 7 verses 9 to 15 we can see a group of people. வெளிப்படுத்தல் 11 18 19 வசனத்திலே ஒரு கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. In Revelation 11 chapter 18 and 19 we can see a group of people. ஒன்று பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள். One are the Old Testament saints of God. அடுத்தது உபத்திரவ கால இரத்த சாட்சிகள். Next are the martyrs of the tribulation period. இல்லாவிட்டால் பொதுவான இரத்த சாட்சிகள். Or the common martyrs. இங்கே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட the group of people told in Revelation chapter 14. அங்கே வேதம் சொல்லுகிறது 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் என்று. We see of the 4 beasts and 24 elders. இந்த 4 ஜீவன்கள் என்று சொல்லுவது the 4 beasts here, நியாயப்பிரமாண காலத்திலே உள்ளதான பரிசுத்தவான்கள். they are the saints of the law period. 24 மூப்பர்கள் என்று சொல்லும் பொழுது மனசாட்சி காலத்து பரிசுத்தவான்கள். 24 elders means the saints of the conscience period. இது ஒரு ஆழமான சத்தியம், அதை தேவைப்படும் பொழுது நாம் கவனிக்கலாம். This is a deeper truth. When it's needed we can think of this. வெளிப்படுத்தல் 21:2 அங்கே புதிய எருசலேம் சபைக்காக இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணுகிற மகிமையான வாசஸ்தலம். In Revelation chapter 21 verse 2 we see of a glorious place which is prepared for the glorious church. இந்த புதிய எருசலேமிலே ஒரு உன்னதமான இடம்தான் இந்த சீயோன். In this New Jerusalem, a highest place is this Zion. நாம் அதை குறித்து வருகிற 6 நாட்களிலே நாம் சிந்திக்கலாம். We can meditate of this in the 6 days to come. நான் அதை குறித்து உங்களுக்கு பின்பாக வருகிற நாட்களில் நீங்கள் தொடர்ச்சியாக வந்தால் நீங்கள் வேதத்தின் அதிசயங்களை கண்டுகொள்ள இயலும். If you should continually come for these meetings, you can hear the mysteries of the word of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்படி பரலோகத்தில் பல இடங்கள் இருக்கிறது. Like this, there are many places in heaven. இந்த பூமியிலே பல அனுபவங்கள் இந்த சம்பவங்கள் இந்த பூமியிலே நடைபெற போகிறது. And there are many things which are going to take place on this earth. இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அவர்களுடைய அந்த கூட்டத்தார் அந்த சீயோன் மலையில் இயேசுவோடு நிற்கிறவர்கள். This group of people told in Revelation chapter 14, 1,44,000 other people standing with Jesus on Mount Zion. ஆனால் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதற்கும் இதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சாதாரண மனுஷனே அது புரிந்து கொள்ள இயலும். But there is a great difference between the 1,44,000 told in Revelation chapter 7 and Revelation chapter 14, and ordinary people can understand this. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது பூமியிலே
உள்ளவர்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Revelation chapter 7 verses 1 to 8 we see clearly that these are the group of people on the earth. இந்த கூட்டம் பூமியிலே இருக்கிற ஒரு கூட்டம். This is the group of people on the earth. இவர்கள் பூமியிலே இருக்கிறார்கள். பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி ஒரு கூட்டம் ஜனங்கள் மேல் முத்திரை போடு என்று சொல்லப்பட்டது. They are found on the earth, and unto those angels he is telling to seal the group of 1,44,000 இது people. பூமியிலே நடைபெறுகிற ஒரு காரியம். This is an incident which is taking place on the earth. சியோன் என்பது மகிமையிலே நடைபெறக்கூடிய ஒரு அனுபவம். Zion is what is going to take place in glory. இது பூமியிலே உள்ளது. அது உன்னதமான தேவனுடைய ராஜ்யத்தில் நடைபெறக்கூடிய ஒரு காரியம். This is found on the earth, whereas that is going to happen in the eternal kingdom. இரண்டாவதாக, Secondly, அங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறது, அவர்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். here it is clearly described that they are belonging to the tribes of Israel. ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேருக்கு முத்திரை கொடுக்கப்பட்டது. Of each tribe 12,000 of people are sealed. 12 கோத்திரமும் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றே ஒன்று தான் கோத்திரம் விடப்பட்டிருக்கிறது. அதை மனாசே எடுத்துக்கொள்கிறார். And 12 tribes are being told there one group, one tribe alone is left, or which is done, and that is taken by group of Manasseh. ஒருவேளை தான் வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போல் இருக்கிறபடினால் அவனை தள்ளிவிட்டார் என்று யோசிக்கிறேன். I think Dan is being cast out because he is found like the adder on the way. அடுத்ததாக, Nextly, இவர்கள் இந்த பூமியிலே இருக்கக்கூடியவர்கள், இவர்களை எந்த வல்லமையும் சேதப்படுத்த கூடாது. these people are found on the earth, and no power can harm them. இவர்கள் 1000 வருஷ அரசாட்சியிலே யூதர்களாக தேசத்தின் ஜனங்களை தேசத்திலே பழுகி பெருகும்படியாக தேவனாலே ஏற்படுத்தப்பட்டவர்கள். These people during the period of the reign millennial kingdom, they are sealed as the Jews of 1,44,000. They are to inherit the earth and produce. இதை குறித்து சகரியா 13ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. About this in Zechariah chapter 13 verses 8 and 9 we can clearly see. ஒரு பெரிய மகா உபத்திரவத்திலே யூதர்களுடைய வித்து அழிந்து போகாமல் இருக்கும்படியாக தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். The Lord is preserving that the seed of Jews will not be destroyed in this great tribulation. வெளிப்படுத்தல் 9:4 நாம் இதை பார்க்க முடியும். In Revelation 9 chapter verse 4 we can see this. தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அப்படியானால் இந்த முத்திரை தரித்தவர்கள் மாத்திரம் சேதப்படுத்தப்படாமல் பாதுகாக்கப்பட்டார்கள். And it was commanded to them that they should not hurt those people who have the seal of God in their foreheads. Those who have received this foreheads on their head, they are only preserved. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், On the other hand, when he says, நான் முதலாவது சொன்னது போல இந்த அந்தி கிறிஸ்து முதலாவது யூதர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறார். firstly, as I said, this Antichrist is making a covenant with the Jews. ஆனால் 3.5 வருடம் முடியும் பொழுது அந்த உடன்படிக்கையை அவன் முறிக்கிறான். But at the close of the 3.5 years tribulation period, he is failing of that covenant. அவன் அந்த உடன்படிக்கையை முறிக்கும் பொழுது ஜனங்கள் பெருமூச்சு விட்டு அழுகிறார்கள். When he is breaking that covenant, people are groaning and mourning. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே இதற்கு ஆதாரமாக முத்திரை போடுகிற புதிய ஏற்பாட்டு சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Ezekiel chapter 9 verses 3 and 4 we see a group of people who have been sealed. சகரியா 11:31 நாம் இதை பார்க்கலாம். Zechariah chapter 11 verse 31 we can see this. ஒரு கூட்டம் ஜனங்கள் அதை கண்டு பரிதபிப்பார்கள். One group of people will mourn seeing this. அவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. They will not know what to do. ஒரு பெரிய வேதனையின் காலங்களாக அது மாறுகிறது. It's the period of great pain. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு பெரும் திரள் கூட்டம் அதை கண்டு அலற ஆரம்பிக்கிறது. A great group of people are going to just சகரியா mourn. 12:10 நீங்கள் அதை பார்க்க முடியும். In Zechariah chapter 12 verse 10 we can see இவர்கள் this. அப்பொழுதுதான் அவர்கள் அதை ஆண்டவரை கண்டு அவர்தானே மேசியா, இவன் எப்படி தன்னை தெய்வன் என்று சொல்ல முடியும் என்று ஏங்கி தவித்து அவர்கள் புலம்பும் பொழுது இவர்களுடைய நெற்றியிலே ஒரு முத்திரை போடப்படுகிறது. It is at this time when they are going to look upon him and say that he is Messiah, and look upon him they have pierced and they shall mourn for him. It is at this time that this mark or the seal is put on their foreheads. வெளிப்படுத்தல் 7:3 ஊழியக்காரர் என்று சொன்ன உடனே இவர்கள் புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் என்று எடுத்துக்கொள்கிறார்கள். In Revelation chapter 7 verse 3, when it is said that they are the servants of God, they are told to and they are taken to be the servants of the New Testament. லேவியராகமம் 25:55 பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருமே என்னுடைய ஊழியக்காரர் என்றுதான் ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறார். In Revelation chapter 25 verse 55 we see that all the children of Israel are my servants. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த
12 கோத்திரங்களிலும் முத்திரையிடப்பட்டவர்கள் சீயோன் மலையிலே வருகிறதில்லை. Those who are sealed in these 12 tribes of Israel, they are not coming on Mount Zion. சீயோன் மலையில் நிற்கிறவருடைய வாழ்க்கை இன்னும் 5 நாள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், இல்லாட்ட வாழ்நாளெல்லாம் சொல்லலாம், நித்தியத்திலும் போய் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். We can describe the life of the people who are standing on Mount Zion for the next 5 days or even from the days to come and even into eternity. சீயோனையும் தேவனையும் சீயோனில் போய் சேருகிற கூட்டத்தையும் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். We can keep on describing God and Zion and the people who are going to Zion. ஆனால் இந்த கூட்டத்தார் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. But this group of people is not so. இவர்கள் இஸ்ரவேலர்கள். They are Israelites. இவர்கள் இந்த பூமியிலே வாழ்கிறவர்கள். They are living on this earth. உபத்திரவ காலத்திலே வேதனையிலே அனுபவிக்கிறவர்கள். They are enduring the pain during tribulation period. ஆனாலும் அழிக்கப்படாமல் தப்புவிக்கப்படுகிறவர்கள். But they without destruction they are preserved. பாலாக்கும் அருவருப்பை கண்டு திகைத்து தங்களுடைய வேதனையை அவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது பாலாக்கும் அருவருப்பை கண்டு பெருமூச்சு விடுவர்களுடைய நெற்றியிலே இந்த முத்திரையை அங்கே தூதன் தரிக்கிறான். When they are undergoing this tribulation in the abomination of desolation, when they are mourning, he is putting such a seal upon their foreheads. ஏற்கனவே ஹிட்லர் ஒரு பெரும் திரள் கூட்டம் யூதர்களை அழித்து விட்டான். Already Hitler has destroyed a great group of Jews. மறுபடியும் தேவன் தன்னுடைய வார்த்தையின்படி யூதர்களை பெருக பண்ணி வைத்திருக்கிறார். Again, according to the word of God, the Lord has replenished the Jews. ஆனால் அந்திகிறிஸ்து மறுபடியும் இந்த யூதர்களுடைய முழு சந்ததியும் வேறறுக்க அவன் பிரயாசப்படுகிறான். Again, this Antichrist is wanting to destroy the whole seed of Jews. ஆனால் தேவன் இதிலே ஒரு கூட்டம் ஜனங்கள் தெய்வீகமாக இருந்து புலம்பி, ஐயோ தேவனே நாங்கள் துரோகம் பண்ணி விட்டோமே என்று சொல்லி புலம்புகிறார்களே, இந்த ரட்சிக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிற யூதர்கள் அங்கே முத்திரையிடப்படுகிறார்கள். But in the midst of this, the Lord is preserving or sealing a group of the Jews who are mourning, saying, Lord, we have pierced the one the Messiah, and therefore he is preserving them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்படி இந்த ஜனங்கள் இந்த பாலாக்கும் அருவருப்பை தேவனுடைய சன்னிதானத்திலே கண்டு அவர்கள் புலம்பும் பொழுது அந்த புலம்புகிற ஒரு கூட்டத்தாருக்கு மாத்திரம் இந்த முத்திரை கொடுக்கப்படுகிறது. And the people, when they are lamenting, saying, looking at the abomination of desolation, and to those people who are mourning, this seal is given to them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் இதை குறித்து பார்க்கும் பொழுது, when we read about this in Matthew's gospel, இயேசு கிறிஸ்து தெளிவாக இந்த தன்மையை இந்த அனுபவத்தை சொல்லி இருக்கிறார். Jesus Christ clearly explains this. மத்தேயு 24ஆம் அதிகாரம் in Matthew chapter 24 15ஆம் வசனத்திலே verse 15, பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, about the abomination of desolation is spoken by Daniel the prophet. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். And whoso readeth, let him understand. நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் காணும்போது யூதர்களை பார்த்து அவர் பேசுகிறார். Looking at the Jews he is speaking, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். then let them which be in Judea flee unto the mountains. பாலாக்கும் அருவருப்பு இந்த அந்திகிறிஸ்து தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தும் பொழுது யூதர்கள் அவனை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் எங்களுடைய மேசியா இதோ வானத்திலே தென்பட்டார், நாங்கள் குத்தின அவரை கண்டோம் என்று ஒரு தலைப்பிள்ளைக்காக அழுகை போல அழுவார்கள் என்று சகரியா 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது. In Zechariah chapter 12:10 we see that when they look at the abomination of desolation and the Antichrist, when he says that he is their God, they will look unto the one whom they have pierced and they will cry out to him and he will then mark them. இயேசு இந்த யூதர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? Looking unto the Jews, what Jesus நீ says, வாசிக்கிறாயே, இதை சிந்தித்து பார். You are reading this, you understand. அப்படி ஒரு சம்பவம் உன்னுடைய வாழ்நாளில் நடந்தால், if such a thing will happen in your days of life, சபையின் காலம் முடிந்து at the end of the period of the church, உபத்திரவ காலம் மகா உபத்திரவமாய் பெருகி வரும் பொழுது, when tribulation, great tribulation increases, அந்திகிறிஸ்து என்னுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து நான் தான் தேவன் என்று சொல்லும் பொழுது, when Antichrist is seated in the temple of God and says that he is God, அது தவறு என்று நீ தேவனுடைய சன்னிதானத்திலே அழுது புலம்பி ஐயோ பாலாக்கும் அருவருப்பு ஆலயத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால், நீ மலைக்கு ஓடி தப்பிக்கொள் என்று சொல்லுகிறார். if you will cry out saying that when he is sitting in the temple of God and saying that he is God, looking at the abomination of desolation, when you cry out and mourn, then you flee to the mountains. இவர்கள் சீயோன் மலையில் நிற்கிறவர்கள் அல்ல. These are not ones who are standing on Mount Zion. இந்த பூமியிலே அடுத்தவர்கள் என்ன பாதையிலே போகிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். I will tell as to what the people of the earth are going through the next part. இவர்கள் அந்திகிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில், when they are not accepting the Antichrist, இவன் என்ன பண்ணுகிறான்? அவர்களை பயங்கரமாக வேதனைப்படுத்துகிறார். he is tormenting them to the core. முற்றிலுமாக யூதர்களை அழித்து விட வேண்டும். He has to destroy the whole of Jews. ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? But what is the plan of God? இவைகளுக்கு மத்தியிலே ஒரு கூட்டம் ஜனங்கள் அவருக்கு உண்டு.
In the midst of such people, there is a group of people for him. அந்த ஜனங்களை அவர் பாதுகாக்க அவர் சித்தம் கொண்டார். He is mindful to preserve those people. அவர்களுடைய நெற்றிகளிலே இந்த முத்திரை போடப்படுகிறது. And in their foreheads is this seal put on. இவர்களை சேதப்படுத்த ஒரு வல்லமைக்கு தேவன் அதிகாரம் கொடுப்பதில்லை. The Lord does not give any power to anyone to hurt them. இவர்களை பாதுகாக்கும்படியாகத்தான் முத்திரையும் போடுகிறார். அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், சிந்தித்து பாரு, மலைக்கு ஓடி போய் என்று சொன்னார். And in order to preserve them, he is putting a seal upon them, and in order to preserve them, he is telling, flee to the mountains. நாம் இதை குறித்து தீர்க்கதரிசன வாயிலாக நாம் பார்க்கும் பொழுது, when we consider this from the prophetical வேத angle, வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, when we are searching out the scriptures, அநேக வேத வல்லுனர்கள் சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, when we can see about the Bible scholars who have இந்த said, 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஜனத்தை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார், how is the Lord preserving this group of people who are said in the 7th chapter. இப்பொழுது இயேசுவை சிலுவையில் அறைந்தது தவறு என்று யூதர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். Now the Jews are accepting and saying that it is wrong on their part to have crucified Jesus. குத்தின அவரை நோக்கி கண்டு புலம்புகிறார்கள். Looking unto the one whom they have pierced, they lament. அவர்தான் தெய்வம் என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். They accept that he is God. வேதத்தில் சொல்லப்பட்ட மேசியா அவர்தான் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். They accept that the Messiah whom the word of God says வருவேன் என்று சொல்லி ஏற்கனவே அவர் வந்து மரித்து போய்விட்டார், மறுபடியும் நமக்காக வந்திருக்கிறார் என்பதை அப்பொழுது புரிந்து கொள்கிறார்கள். They understand that he who has said I will come again has come and gone and is come and died for us. இப்பொழுது அவர்களால் செய்ய முடிந்தது என்ன? Now what they can do? தங்களை பாதுகாக்க வேண்டும். They should preserve them. இந்த அழிவில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். They should be preserved from this destruction. இது அவருடைய மனதிலே உண்டாகிறது. This was in their mind. ஏற்கனவே இவர்களை பாதுகாக்க முடியாத தேவனும் தன்னுடைய மனதிலே ஒரு திட்டம் வைத்திருந்தார். Already the Lord had his plan in his mind to preserve them. இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா? Do you know these people? ஒவ்வொரு நாடும் தங்களுடைய நாடுகளிலே பதுங்கு குழிகளை ஏற்படுத்துகிறார்கள். And every nation is making a place of preservances in the caves. 2012 இல்லாவிட்டால் 2013ல ஒரு பெரிய சூரிய புயல் பூமியை தாக்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். The scientists say that in 2012 or 2013 there will be attack of the storms from sun. அப்படி ஒரு பெரிய பேரழிவு வந்தால் தன்னுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே ஒவ்வொரு வல்லரசுகளும் தனி கவனத்தை செலுத்தி வருகிறார். And if there will be such a destruction, every kingdom is concentrating to preserve their people. அழிவின் உச்சகட்டம் என்கிற குறுந்தகடை நீங்கள் கண்டால் அதிலே இந்த ஒவ்வொரு நாடும் இந்த பூமிக்கு அடியிலே எவ்வளவு பெரிய சிட்டியை நகரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். When you see the heights of destruction, you can see every country which is having mansions and underneath of this ground. ரஷ்யா ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. Russia has preserved. China ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. And China has prepared like this. Malaysia ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. And Malaysia has prepared like this. வடகொரியா ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. And this Korea has made like this. ரஷ்யா ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. And Russia has prepared. நார்வே ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. Norway has prepared like this. சுவிட்சர்லாந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. Switzerland has prepared like this. இவங்கெல்லாம் பூமிக்கு அடியிலே மலைகளுக்கு அடியிலே எத்தனையோ அடிகளுக்கு ஆழத்திலே சகல வசதிகளோடு ஒரு நாடையே உற்பத்தி வைத்திருக்காங்க. பிரச்சனைன்னு சொன்னா அப்படியே உள்ள போய் விடணும். They have prepared a city underneath their town, saying if there is a problem that they might go underneath their lands. அத பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். உள்ள பெரிய வாகனங்கள் எல்லாம் போற மாதிரி மலைக்கு அடியில குடஞ்சு அழகான ரூம்கள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. Underneath the mountains you can see that there are beautiful mansions which are preserved even for vehicles to go underneath. நார்வே நாடு என்ன செய்திருக்கிறது? What does the country of Norway has done? சால்வடார்ங்கற பனிமலைக்கு கீழே 20 லட்சம் பேர் பதுங்குற மாதிரி ஒரு பெரிய இடத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Under the cold mountain of Salvador they have made a place of 20 lakhs of people to go and stay. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just think how it will be. 20 லட்சம் பேர் பதுங்கிடலாம். அப்படியே போய் உள்ள வந்து வாழ்க்கை நடத்திட்டே இருக்கலாம். அழிவு முடிஞ்ச பிறகு வெளியே வரலாம். 20,000 people can take their refuge underneath, and after the destruction they can come out. அவங்க மைண்ட்ல வந்து சூரிய புயல்ல இருந்து தப்பிக்கப்படுறதுதான். And in their mind is to preserve themselves against the storms of sun. இன்னும் சில நாடுகள் வைத்திருக்க வெளியே சொல்லறதே இல்ல. And some countries have kept it, but they have not told outside. அமெரிக்கா ஒரு இடத்துல வச்சிருக்கு. கிரேட் டெட்டான் ஒரு இடத்துல ஒரு பெரிய பதுங்கு நகரத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறார். And America has kept in a place called Great Deccan, and they have kept underground cities. 2341 அடிக்கு கீழே இந்த நகரத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. 2341 feet underneath they have made this city. எப்படி இருக்குன்னு பாருங்க. And just think and see how it is. ரஷ்யா கூட ரெடி பண்ணி வச்சிருக்கு. Even Russia has prepared. யமான்டோ அப்படிங்கிற ஒரு மலைக்கு கீழே ஒவ்வொரு பதுங்குகளையும் 10,000 பேர் வாழலாம். இப்படி எத்தனையோ குகைகளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. Underneath the mountain called Yamanto, around 10,000 people can go and take their refuge. Like this, he just prepared so many places. சுவிட்சர்லாந்து என்ன பண்ணிருச்சுன்னா மொத்த தேசத்துல இருக்கிற ஜனங்களும் உள்ள போய் பதுங்குற மாதிரி ஒரு பெரிய இடத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கு. And Switzerland, the whole of
of the people of the land can go and take their refuge underneath, and they have made underground habitations like this. இவங்க எல்லாம் மனுஷகுமாரனுடைய கோபத்துக்கு தப்பிக்க முடியாக ஏற்படுத்தி வைத்தது. அதனால தான் கடைசில மொத்தத்துல பூதங்களையே வெந்தி உருகி போக வச்சிராரு. These are the places which are prepared in order to escape the wrath of the Son of Man. Therefore, he is even making the elements to burn. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே இந்த ஜனங்களை மலைக்கு ஓடி போக கடவர்கள் என்று இயேசு சொன்னார். Here, Jesus is asking these people to flee to the mountains. ஆனா இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற எந்த மலைக்கு ஓடி போக முடியாது. ஏனென்றால் முழு இஸ்ரவேலையும் அழிக்க முடியாகத்தான் அவன் எல்லா இடங்களிலும் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். But these people cannot run to any mountains in Israel because he is planning and to destroy all the mountains and all the places of Israel. இவ்வளவு பயங்கரமான ஒரு அரசாட்சி இருந்தாலும், even though such a terrible reign is going on, கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை பாதுகாக்கும்படியாக சில இடங்களை வேறுபிரித்து வைத்திருக்கிறார். The Lord has separated certain places to preserve his people. தானியேல் 11ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we read in Daniel chapter 11, அங்கே 14ஆம் வசனத்திலே, verse 14, அக்காலத்திலே தென்திசை ராஜாவுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பி வருவார்கள். and they will come in those days against the kingdom of the king of Saul. தானியேல் 11:41 பார்க்கும் பொழுது, Daniel 11:41, அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். he will come in a glorious land, அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும், and many countries shall be overthrown. ஆனால் ஏதோம், மோவாப், அம்மோன் இவைகள் அவன் கைக்கு தப்பி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But these shall escape out of his hand, even Edom, Moab, and the chief of the Ammon. இந்த மூன்று பகுதிகளும் அங்கே தப்புவிக்கப்படுகிறது. These three places will be escaping. இந்த மூன்று பகுதிகளும் இப்பொழுது யோர்தானிலே இருக்கிறது. These three portions are found in Jordan. இதை நாம் வேதத்திலே தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். This is what we can read from the word of God. இஸ்ரவேல் தேசத்துக்கு மிகவும் அருகாமையான இடம் அந்த யோர்தான் தான். This place, Jordan, is found very close to Israel. இது ரொம்ப பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடம். This is the place which is found very close. இந்த இடத்தில் தான் இந்த ஜனங்கள் போய் தப்புவிக்கப்பட்டு அந்த மலைகளுக்குள்ளே ஓடுகிறார்கள். It is at this place that these people are fleeing to hide in the mountains. நான் சொன்னேனே இந்த பதுங்கு நகரம், அதே போல பதுங்கு நகரம் இந்த இடத்திலே யோர்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். There is an underground cities like this, and Jordan has prepared an underground city in these places. இந்த யோர்தானிலே ஒரு பெரிய மலை கூட்டங்கள் இருக்கிறது. அந்த மலை கூட்டங்களுக்கு அடியிலே இந்த பதுங்கு நகரங்கள், ரெடிமேட் வீடுகள் ரெடி பண்ணி அந்த தேசத்தார் வைத்திருக்கிறார். There are mountains in this Jordan, and they have prepared such places underneath that they might have ready-made houses. இந்த ஜனங்கள் இந்த மலைகளுக்கு ஓடி போகிறார்கள். And these people are fleeing to these mountains. இந்த மலையை நோக்கி இந்த முத்திரை போடப்பட்ட ஜனங்களுக்கு ஆவியானுடைய ஏவுதலோடு இவர்கள் பயணப்படுகிறார்கள். The people who are sealed like this, they are going by the urging of the Spirit unto these mountains. இந்த இடங்களுக்கு தற்போதைய பெயர் பெட்ரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the present name given to this place is called Petra. இந்த ஏதோமுடைய பழைய தலைநகர் பெயர் போஸ்ரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The capital of Edom, and the older name for this place is called Bozrah. இப்பொழுது அந்த யோர்தானுடைய அந்த தலைமையான இடம் என்று சொல்கிறது புசைரா என்று அழைக்கப்படுகிறது. Now at present this place which is the capital of Edom is called Bozrah. இந்த இடங்களுக்கு ஓடி போவார்கள் என்று மீகாவிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Micah we can read clearly that they will flee to these places. இந்த ரெடிமேட் ஹவுஸ் இவங்க ரெடி பண்ணது சூரிய புயலுக்கு, இல்லாட்டால் தங்களுடைய நாடு பாதுகாக்க, தங்களுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படியாக. ஆனால் தேவன் இதை தன்னுடைய ஜனத்தின் பாதுகாப்புக்காக தெரிந்து கொள்கிறார். They are making the ready-made houses against the storms of the sun, that they might preserve their people. But God is preparing these places in order to preserve His people. மீகா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். Micah 2:12 we can read this. இந்த முத்திரையிடப்பட்ட ஜனங்கள், these people who are sealed, இந்த முத்திரையிடப்பட்ட ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 ஜனங்கள், these 12,000 people of each tribe who are இந்த sealed, 144,000 யூதர்கள், this 144,000 Jews, இவர்கள் இந்த பாழாக்கும் அருவருப்பை கண்டு பதறும் பொழுது இவர்களை பாதுகாக்கும்படியாக நெற்றியிலே நாமம் தரிக்கப்படுகிறார்கள். these people when they mourn for the abomination of desolation, they are sealed in their foreheads. இது கண்ணுக்கு புலப்படாத ஒரு நாமம். This is the name which is not seen by இது eyes. பிதாவின் நாமமும் கிடையாது, ஆட்டுக்குட்டியான நாமமும் கிடையாது. This is not the name of the Father nor the name of the Lamb. இது தேவனால் முத்திரையிடப்படக்கூடிய ஒரு அனுபவம். This is the experience of being sealed by God. அது மற்றவர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. No other people can understand this. அவர்களுக்கு மாத்திரம் ஒரு ஏவுதல் இருக்கும். நம்ம பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த கூட்டம் மட்டும் எப்படியாயினும் நம்ம பாதுகாக்கப்படணும்னு ஓடி போய் கடைசியாக சேருகிற இடம் தான் இது.
It is only this group of people will be which will mourn for them, and they will have this seal, and finally they will run to this place. இந்த போஸ்ராவிலே போய் அவர்கள் ஆடுகள அந்த இடத்திலே போய் ஏக கூட்டமாக மாறுகிறார்கள். They will go together as a remnant of in this place called Bosra. இந்த இடத்திலே தொழுவத்துக்குள்ளே அவர்கள் வந்துகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is said that they shall come into the fold. தொழுவம் என்று சொல்லுகிறதுக்கு போஸ்ரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Fold means the term called Bosra. பிரியமானவர்களே, பாருங்கள், பாலாக்கும் அருவருப்பை கண்டு பதைக்கிறதான அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒவ்வொரு கோத்திரத்திலும் முத்திரையிடப்பட்ட இந்த மொத்த கூட்டம் 144,000 பேர் இவர்களுடைய வாழ்வை பாதுகாக்கும்படியாக, யூதர்களுடைய வித்து அழிந்து போகாமல் பாதுகாக்கும்படியாக இந்த மலை பிரதேசங்களிலே கொண்டு போய் கர்த்தர் இவர்களை பாதுகாக்கிறார். The people who are mourning for the abomination of desolation, and 144,000 people of Jews who are just mourning for him, the Lord is sealing them, and he is taking them to these mountains in order to preserve them. இவர்கள் ஓடி போய் விட அவன் அனுமதிக்கிறானா? Is he allowing them to run to these places? அந்திகிறிஸ்து அனுமதிக்கிறானா? Will the Antichrist admit இந்த them? 144,000 பேர் மட்டும்தான் ஓடுகிறார் என்றல்ல, முழு யூதர்களும் தங்களை பாதுகாக்க ஓடுகிறார்கள். Not only this 144,000 people are fleeing, but the whole of the Jews are fleeing. ஆனால் இங்கே அவர்களால் போய் சேர்றதுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கிறது. But it is very hard for them to go reach that place. ஏனென்றால் பின்னாக அவன் மிகவும் நெருக்கி கொண்டு வருகிறான். Because he is constraining them from behind. அவன் தன்னால் முடிந்த அளவு அந்த ஜனங்களை ஏதாவது ஒரு விதத்திலே குண்டு போட்டோ ஏதாவது ஒரு விதத்திலே அழித்துக் கொண்டே வருகிறான். To the extent possible, he is wanting to kill the people or somehow destroy them. இவைகளுக்கு மத்தியிலே அவர்கள் ஒரு கூட்டம் தப்பி தப்பி போய் கொண்டே இருக்கிறது. In the midst of all this, a group of people are escaping and running. இப்படி அவர்கள் போகும் பொழுது, when they are going like this, இன்னொரு பகுதியிலே அந்த யோர்தான் ஜனங்கள் தங்களுடைய பதுங்கு குழிக்குள்ளே இவர்களை அனுமதிக்காமல் அவர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். On the other hand, the people of Jordan, they are not allowing them to go into that houses of rescue, and they are not admitting to them to go into it. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோன் பின்னாக வந்த பொழுது முன்னாக செங்கடல் தடுத்ததோ, அதே போல யோர்தான் ஜனங்களும் இன்னொரு பகுதியிலே அந்திகிறிஸ்துவினுடைய சேனையும் இந்த முத்திரையிடப்பட்ட ஜனங்களை நெருக்கி அழிக்க முற்படுகிறார்கள். As when the people of Israel, when they journeyed, they were followed by the Pharaoh and his hosts, and they had the Red Sea before them. Even so, when this Antichrist is following them and is constraining them from behind, these people of Jordan are not admitting them to go into their shelter. இரண்டு கூட்டமும் அங்கே அதிகமாக வருகிறது. These two groups are coming against them. இந்த இரண்டுக்கும் நடுவிலே இந்த ஜனங்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். In the midst of these two groups of people, these people are fleeing away with great noise. ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்குள்ளே இந்த ஜனங்கள் போய் கொண்டு வருகிறார்கள். These people are going in a desperate situation like this. இந்த நேரத்தில் தான் It is at this time ஆண்டவர் இறங்கி வருகிறார். that God is descending. அந்த ஜனத்துக்கு ஆதரவற்ற நேரத்திலே, At the time when they have no refuge, அவர்களுக்கு உதவி செய்ய தேவனே இறங்கி வருகிறார். the Lord himself is descending down to help them. எரேமியா 49 அதிகாரத்திலே In Jeremiah chapter 49, 22 வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். verse 22, we can read this. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told there? ஒருவன் கழுகை போல எழும்பி பறந்து வந்து தன் செட்டைகளை போஸ்ராவின் மேல் விரிப்பான். And he shall come up and fly as an eagle and spread his wings over Bosra. ஆண்டவர் வந்து இந்த ஜனத்துக்கு கழுகை போல செட்டைகளை விரித்து ஒரு பாதுகாப்பை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். The Lord will come and he will fly up as an eagle and spread his wings and give them shelter. ஒரு பகுதியிலே அந்திகிறிஸ்துவினுடைய சேனை, On one hand is the host of Antichrist. மற்றொரு பகுதியிலே ஏதோமினுடைய சேனை, யோர்தானுடைய வல்லமை. On the other hand, they have the powers of Edom or Jordan. இந்த ரெண்டுக்கும் நடுவிலே சிக்கி இந்த ஜனங்கள் தவிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே இறங்கி வந்து அந்த ஜனத்தை பாதுகாக்கிறார், செட்டைகளை விரித்து பாதுகாக்கிறார். When the people are caught between these two folds, the Lord is coming with his wings and he is preserving them. அப்பொழுதுதான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது, ஏதோமுடைய பராக்கிரமசாலிகள் மிரண்டு போவார்கள். And in that verse we can see that the mighty men of Edom, they shall be afraid. அந்த யோர்தானுடைய சேனை கலங்கி போய்விடும். And the host of Jordan will be troubled. அந்திகிறிஸ்துவும் இந்த ஜனத்தை தொட முடியாது, அந்த யோர்தானுடைய சக்தியும் இந்த ஜனங்களை சேதப்படுத்த முடியாது. Neither Antichrist can touch them, nor the powers of Edom also can touch them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த முத்திரையிடப்பட்ட ஜனங்கள் வேலி அடைத்து தேவனுடைய செட்டையின் கீழே பாதுகாக்கப்பட்டு அந்த மலை கூட்டங்களில் இருக்கிற அந்த ரெடிமேட் வீடுகளிலே அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். This group of people who are sealed, they are being fenced by God, and under the underground houses they are being preserved. இப்படியாக யூதர்களுடைய வித்தை
தேவன் வேலியடைத்து பாதுகாக்கிறார். This is how the Lord is preserving the seed of Jews. இந்த யுத்தத்தை குறித்து இல்லாவிட்டால் இந்த சம்பவத்தை குறித்து ஏசாயா 63 நாம் பார்க்கும் பொழுது, About this incident when we read in Isaiah chapter 63, இந்த இடத்திலே தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கும்படியாக செட்டைகளை விரிக்கும் பொழுது ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. when he is putting forth his wings to preserve his people, there is a great battle taking place. அந்திகிறிஸ்துவின் சேனை பின்னாக வருகிறது, அதை அழிக்க வேண்டும். The host of Antichrist is coming behind, it should be destroyed. முன்னாக ஏதோமின் சக்தி, யோர்தானுடைய சக்தி நிற்கிறது, அதை மேற்கொள்ள வேண்டும். Before them are the powers of Jordan or powers of Edom, they should be destroyed. நம்முடைய ஜனத்தை அவர் பாதுகாக்க அவர் பொறுப்புள்ளவராக இருக்கிறார். And God is very cautious to preserve his people. இந்த இடத்துல என்ன சம்பவிக்கிறது? What is happening here? அந்த இடத்திலே தேவன் யாரையும் கொண்டு வர முடியாது. The Lord cannot bring any of the people there. அங்கே ஜனங்களை ஏற்படுத்த முடியாது. He cannot ordain people. யாரையும் ஆதரவாக எழுப்ப முடியாது. He cannot bring anybody in their favor. ஆனபடியால் தேவனே அங்கே ஒரு யுத்த வீரனை போல இறங்கி வருகிறார். Therefore God as a soldier is coming there. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. That is how the word of God says. ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணங்களிலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்களை உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்துகிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? It is said in Isaiah 63:1, who is this that cometh from Edom with dyed garments from Bosra, this that is glorious his apparel, traveling in the greatness of his strength. நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. I that speak in righteousness, mighty to save. இந்த இடத்திலே ஆண்டவர் தனியாக இறங்கி தம்முடைய யூத ஜனத்தின் வித்தை பாதுகாக்க, முத்திரையிடப்பட்ட ஜனங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்க, அந்திகிறிஸ்துவினுடைய வல்லமையும் யோர்தானுடைய வல்லமையும் அழித்து இரத்தம் சிந்த வைக்கிறார். Here God is coming to save the people who are sealed and from the hands of the Antichrist and from the hands of the people of Jordan, and that he might preserve them. The Lord is coming. இப்பொழுதுதான் கேள்வி, உம்முடைய உடுப்பு சிவப்பாக, இரண்டாம் வசனத்திலே உம்முடைய வஸ்திரங்கள் ஆலயம் மிதிக்கிற வஸ்திரங்கள் போல இருக்கிறது என்னன்னு கேட்டபொழுது அவர் சொல்கிறார், நான் ஒருவனாய் ஆலயம் மிதித்து வந்தேன். When in the second verse, when they're asking him why their garments are like that thread in the wine fat, he's telling that I have trodden the winepress alone. அதுக்கு காரணம் சொல்லுகிறார். He's telling the reason for this. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. And the time for me to redeem my people have come. நான் பார்த்தேன். I saw துணை செய்வார் ஒருவரும் இல்லை. that nobody was there to help them. அருமையானவர்களே, இப்பொழுது ஓரளவு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Now I think you will all would have understand. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான அந்த முத்திரையிடப்பட்ட 144,000 பேர் யூதர்கள், 12 கோத்திரங்களை சேர்ந்தவர்கள். அவர்கள் 1000 வருட அரசாட்சியிலே பிரஜைகளாய் இருக்கும்படியாக தேவனால் பாதுகாக்கப்படுகிறவர்கள். The 1,44,000 people who are sent in Revelation 7th chapter are the citizens of God who are going to reign in the millennial kingdom, and God is preserving them. விளங்கிக் கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இதுக்கு பிறகு யார் உங்கள்ட்ட சொன்னாலும் நீங்கள் இந்த வேத வசனங்களை அடிப்படையாக வைத்து தெளிவாக அவர்களோடு இடைபடுங்கள். Hereafter if anybody else should tell about this to you, you should under the basis of the word of God tell them. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 144,000 பேரும், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட சீயோன் மலையில் நிற்கிற ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கிற 144,000 பேரும் வெவ்வேறு கூட்டத்தார். The 144,000 told in Revelation 7th chapter, and the 1,44,000 people who are told in Revelation chapter 14th chapter, and those who are standing with him on Mount Zion with the Lamb, they are different people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அவர்கள் இஸ்ரவேலர்கள். They are Israelites. இவர்கள் முழு உலகத்திலும் கர்த்தரை பின்பற்றி வந்த ஊழியர்கள். These are the servants of God who have followed the Lord in all the earth. அவர்களுடைய நாமங்களில் உள்ளதான முத்திரை அவர்கள் அழுதபடியினால், அவர்கள் கூக்குரலிட்டபடியினால், அவர்கள் பெருமூச்சு விட்டு அழுதபடியினால் கிடைத்தது. ஆனால் இவர்கள் இயேசுவுக்காக வாழ்ந்தபடியினால் கிடைத்தது. They have got the seal because they have mourned and cried unto the Lord, but these have lived for the Lord and they have got the seal. அவர்களுடைய அனுபவம் வேறு, இவருடைய அனுபவம் வேறு. Their experiences are different from these. அது பூமியிலே உள்ள அனுபவம், இது நித்தியத்திலே மகிமையின் அனுபவம். That is the experience of the people on earth. This is the experience in eternity. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருமையான நண்பனே, dear friend, உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உன்னுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? How is your personal life and in your individual life?
வாழ்க்கையில் உள்ள தோல்விகளை கண்டு நீ பெருமூச்சு விட்டு அழுகிறாயா? Are you mourning looking at the failures in your life? குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை கண்டு நீ பெருமூச்சு விட்டு அழுகிறாயா? Are you mourning looking at the problems in your families? பாழாக்கும் அருவருப்பு இந்த பூமியிலே இருப்பதை கண்டு நீ விசனப்படுகிறாயா? Looking at the abomination of desolation on this earth, are you grieving? பலவிதமான போராட்டங்கள் உன்னை சந்திக்கும் பொழுது நீ அதை மேற்கொள்ள முடியாமல் வேதனைப்படுகிறாயா? When you are facing with many problems, you are not able to overcoming it, and are you grieved about this? பூமியிலே நடைபெறுகிற தீங்குகளை கண்டு நீ மனஸ்தாபப்படுகிறாயா? Looking at the evil upon the earth, are you repenting? ஒரு கூட்டம் ஜனங்கள் பாவத்திலே அழிந்து கொண்டிருப்பதை கண்டு நீ மனம் பதைக்கிறாயா? A group of people who are perishing in sin, are you looking at them and mourning? ஒரு பெருந்திரள் கூட்டம் ஜனங்கள் அழிவை கண்டு நீ வேதனைப்படுகிறாயா? Are you grieved about a great people of people who are perishing? இவைகளுக்கு மத்தியிலே நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று நீ தீர்மானிக்கிறாயா? In the midst of all this, do you make a determination to live for the Lord? அப்படி நீ தீர்மானிப்பாயானால் இந்த கூட்டத்திலேயே கூட கர்த்தர் உன் நெற்றியிலே ஒரு பரிசுத்த நாமத்தை தரிக்க கூடும். Even if you determine in this meeting itself, the Lord can put his name of holy name upon your forehead. நீ தேவனால் முத்திரையிடப்பட்ட ஒரு நபராக மாறினால் உன்னை சேதப்படுத்த எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. If you become the person who is being sealed by God, nobody can hurt you. ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று எத்தனை பேர் பெருமூச்சு விட்டு அழுகிறீர்கள்? How many of you are mourning to say that you want to live for the Lord? இந்த பாவ வாழ்வுக்கே எனக்கு வேண்டாம், நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்களை மூடுங்கள். All those who say I do not want the sinful life but I want to live for the Lord, you close your eyes. ஆண்டவருக்காக நான் நிற்க வேண்டும், இந்த பாழாக்கும் அருவருப்பிலே, இந்த பாழாய் போன உலகத்திலே நான் சேதப்படுத்தப்பட்டு விடக்கூடாது, நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். All those who make a determination saying I want to live for the Lord, I should not be destroyed with the abomination of desolation, you close your eyes and kneel down. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand one thing. எப்பொழுது நீங்கள் கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களோ அப்பொழுது முழு உலகமும் உன்னை பகைக்கும். Whenever you want to live for the Lord, you should understand that the whole world will hate you. ஆனால் அதில் மத்தியிலே இன்றென்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எந்த வல்லமை எழும்பினாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். But in the midst of all this, you understand one thing, whatever pass which might rise against you, the Lord will preserve நான் you. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக வாழ வேண்டும், பாழாக்கும் அருவருப்பிலே நான் சிக்கிக்கொள்ளக் கூடாது, இந்த உலகத்தின் அழிவிலே நான் சேதப்படக்கூடாது என்று விரும்புகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். சேரில் இருக்கிறவர்கள் முடிந்தால் அங்கேயே முழங்காலில் நிற்கும்படி கேட்டுக்கொள்ள. I again repeat that all those who want to live for the Lord and those who want to escape the abomination of desolation and the evil of this world, you close your eyes and kneel down. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆமென். கர்த்தாவே, நான் பாழாக்கும் அருவருப்பை கண்டு நான் வேதனைப்படுகிறேன். Lord, looking at the abomination of desolation and I am grieved. இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தின் கொடூர சக்தியை கண்டு நான் வேதனைப்படுகிறேன். Looking at the power of sin in this earth, I am mourning. ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள். All the servants of God and believers kneel down. ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் இப்பொழுது தரித்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் முத்திரை உன் நெற்றியிலே போடப்படும். When you are tarrying in the presence of God, the seal of the Holy Spirit will be put on your forehead. பாவம் உன்னை சேதப்படுத்தாதபடி, Say that sin might not come and வியாதி உன்னை சேதப்படுத்தாதபடி, that sickness will not hurt you. செய்வினை சக்திகள் உன்னை சேதப்படுத்தாதபடி, That the powers of witchcraft will not hurt பரிசுத்த you. ஆவியானவர் இப்பொழுது பரிசுத்தாவின் முத்திரையை உன் நெற்றியிலே போட போகிறார். எந்த வல்லமையும் உன்னை சேதப்படுத்த முடியாது. The Holy Spirit is going to put his mark in your forehead and no power can hurt you. ஏன்? இயேசுவின் இரத்தம் உன் நெற்றியிலே இப்பொழுது தெளிக்கப்படும். The blood of Jesus will be sprinkled in your forehead. அந்த அடையாளத்தை பார்க்கும் பொழுது சத்துரு உன்னை விட்டு விலக ஆரம்பிப்பார். And looking at that sign, Hallelujah. he will flee from you. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட முத்திரை தேவை? How many of you want that such a seal? நான் இந்த உலகத்திலே பாழாக்கும் அருவருப்பை கண்டு கர்த்தருக்காக வாழும்படியாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், பரிசுத்தத்துக்காக நான் வேதனைப்பட்டு காத்து தவிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். And those who say, Hallelujah. I'm looking at the abomination of desolation, I want to live a life of holiness in this world, you lift your hands. எனக்கு இந்த பாவ உலகம் வேண்டாம். I do not want the sinful world. நான் கர்த்தருக்காக வாழும்படியாக வாஞ்சிக்கிறேன். I desire to live for the Lord. பயங்கர போராட்டத்தில் நான் போய் கொண்டிருக்கிறேன். I'm going through a turmoil. என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களும் பாரங்களும் என்னை அழுத்திக் கொண்டு வருகிறது. All the sins and burdens around me are constraining me. அப்படிப்பட்ட அறிக்கை உள்ளவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்துங்கள். All those who have such confession, you lift your hands. கர்த்தருக்காக வாழ நான் வாஞ்சிக்கிறேன். I desire to live for the Lord. பாவ உலகம் வேண்டாம். I do not want the sinful world. கர்த்தர் என்னை இந்த உலகத்திலே இயேசுவின் இரத்தம் தெளித்து முத்திரையிட்டு பரிசுத்தாவின் முத்திரை போட்டு என்னை பாதுகாக்க
வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் சொல்றவங்க மட்டும் கைகளை வைத்துங்க. கர்த்தர் உங்கள் நெற்றியிலே தன்னுடைய இரத்தத்தை தெளிக்க போகிறார். அபிஷேகத்தின் முத்திரையை பதிக்க போகிறார். All this is said that the blood of the Lord should be sprinkled on my forehead. You lift your hands. The Lord is going to sprinkle upon you the blood of the Lord and His Holy Spirit upon you. நீ பயப்படாதே. You do not fear. நீ உன் மேலே ஆண்டவருடைய நாமம் இருக்கும் வரை ஒரு வல்லமை உன்னை சேதப்படுத்த முடியாது. As long as the name of the Lord is upon you, no power can hurt you. உனக்கு முன்பாக அங்கே செங்கடல் நிற்கிறதா? Is there Red Sea before you? உனக்கு பின்னாலே பார்வோனுடைய வல்லமையில் வந்து கொண்டிருக்கிறதா? Is the host of Pharaoh following you? பயப்படாதே. Don't fear. ஓ செங்கடலை பிளக்கிற தேவன் நம்முடைய தேவன். The Lord who divided the Red Sea is our God. அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. There is nothing impossible with Him. ஆமென். முன்னாக அந்த யோர்தானின் வல்லமை நின்றது. And before them stood the power of Jordan. பின்னாக அந்திகிறிஸ்துவினுடைய சேனை வந்தது. Behind them followed this power of இந்த Antichrist. முத்திரையிடப்பட்ட ஜனங்கள் தேவனை நோக்கி அபயமிட்டார்கள். These people who are sealed cried unto God. ஏன் தேவனே இறங்கி வந்து இரண்டு கூட்டத்தையும் சத்துருவையும் அவர் சர்வ சங்காரம் பண்ணினார். God Himself came down and destroyed all the two groups of enemies. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear children of God, உனக்கு விரோதமான எத்தனை சக்திகள் எழும்பினாலும் ஆண்டவர் உனக்காக இரத்தம் சிந்தி போராடி உன்னை மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. how many more powers rise against you? The Lord will shed His blood and He will preserve you. இனிமேல் அவருடைய இரத்தம் சிந்த போகிறது இல்ல, இனிமேல் சிந்த போகிறது சத்துருவுடைய இரத்தம். Hereafter He is not going to shed His blood, but the blood of the enemy. அவர் ஏற்கனவே உனக்காக இரத்தம் சிந்தி விட்டார். He has already shed His blood for you. இனிமேல் இரத்தம் சிந்த போகிறது இயேசு அல்ல, நீ அல்ல, உனக்கு விரோதமான வல்லமைகள் இரத்தம் சிந்தி அழிய போகிறது. Hereafter you are not going to shed the blood, not the blood of Jesus, but the enemies which against you will shed their blood. தேவன் உனக்காக யுத்தம் பண்ண வேண்டுமானால், if the Lord should fight your battle, சத்துருவின் வல்லமை அழிக்கப்பட வேண்டுமானால், if your enemy should be destroyed, இதோ இயேசுவின் இரத்தம் அடையாளமாக முத்திரையாக இப்பொழுது உனக்கு பதிக்கப்பட போகிறது. behold, the blood of Jesus is put as a mark upon you. ஏன் பரிசுத்த ஆவியானவர் உன்னை இப்பொழுதே முத்திரிக்க முடியும். The Holy Spirit can readily seal you now. நீ பயப்படாதே. Do not fear. அந்த கடைசி நேரத்திலே அந்த போஸ்ராவின் ஜனங்களுக்காக கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? The word of the Lord which the Lord said unto the people of Bosra, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. the time that the day of year of vengeance is come. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning of this? உனக்காக தேவன் கிரியை செய்யக்கூடிய காலம் வந்து விட்டது. The time that the Lord is going to work for you has come. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? 102ஆம் சங்கீதம் Psalm 102 13, 14, 15 வசனங்களை பார்க்கும் பொழுது, verse 13, 14 and 15, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்ய போகிறார். the Lord is going to have compassion upon தேவன் Zion. எழுந்தருளி சீயோனுக்கு இறங்க போகிறார். The Lord is going to rise for Zion. அவர் தயை செய்யும் காலம் வந்துவிட்டது. The time for Him to have தேவன் குறித்த நேரம் வந்துவிட்டது. The time appointed by God is come. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வேற நேரம் வந்துவிட்டது. இந்த முதல் நாள் தான் உன் வாழ்விலே ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய நாள். Dear child of God, the time for God to work for you is come. This first day is the time of turning in your life. இதுவரை தேவனுடைய வேலை வரவில்லை, நல்ல நேரம் வரவில்லை என்று சொன்னாய். இன்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை, என் மகனே, என் மகளே, என்னுடைய வேலை வந்தது. That's why you said the time of God is not yet come, but the word of God is coming toward you, saying, my daughter, my son, the time is come. நான் உனக்கு தயை செய்யும் காலம் வந்தது. The time of my come is come. என்னுடைய குறித்த நேரம் வந்தது. My marked time has come. நான் எழுந்தருளி உனக்காக இறங்குகிற நேரம் வந்துவிட்டது. This time has come that I shall arise and have mercy upon you. Hallelujah. இக்கலபலம் திடிபிகலப கத்ரபானியா. சிதபலகதபிக திபிகதரபானியா. 2-3 நிமிடங்கள் கர்த்தருடைய வல்லமை உன்னை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரத்தை பார்க்காதீங்க, அங்கங்க பார்க்காதீங்க. ஆண்டவரே, எனக்கு தயை செய்யும் காலம் வந்தது என்று சொன்னீரே, இன்றைக்கே தயை செய்யும், இன்றைக்கே என்னை தொடும், இன்றைக்கே ஆவியிலே முத்தறியும், எல்லா வல்லமைகளையும் சிதற அடியும். நான் சில நிமிடங்கள் உங்களுக்கு தருவேன். அதற்கு முன்பாக கர்த்தருடைய ஆவி உங்களை நிரப்பும். நீங்க திரும்பி போகும்பொழுது உங்க நெற்றியில அந்த இரத்தம் இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி செல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த முதல் கூட்டத்தில் இயேசுவின் இரத்தம் உனக்கு முத்திரையாக கொடுக்கப்பட போகிறது. ஏன் ஆவியானவரே உன்னை தொட்டு முத்திரிப்பார். பிசாசு உன்னை சேதப்படுத்த முடியாது. தற்கொலை ஆவி உன்னை மேற்கொள்ள முடியாது. மரணத்தின் ஆவி உன்னை மேற்கொள்ள முடியாது. ரிபானி அங்கரபா ரிபிக்கலபா கத்ரபானியா. Hallelujah, 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 hallelujah. Imbana balia rabalakatira balakatira balakatira banya. Amen. Shalabaka ribika nam tidabanya, retida balakarabanya.
Hallelujah, hallelujah, hallelujah. Edabania rabakati dabakati damania. ஆமென். உங்களில் எத்தனை பேர் எனக்கு முன்னும் பிரச்சனைகள், ஆண்டவர் இறங்கி யுத்தம் பண்ணினால்தான் அந்த போஸ்ராவின் ஆடுகளுக்காக, அந்த ஜனத்துக்காக அவரே பிரத்யட்சமாய் இறங்கி சத்ருவை வதைத்தது போல இறங்கி தேவன் மாத்திரம்தான் எனக்கு கிரியை செய்ய முடியும், அவர் இறங்கத்தான் வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிற கரங்களை உயர்த்துங்கள். என் ஊழியத்தில், என் வாழ்வில், என் வீட்டில், என் தொழிலில் யாரும் உதவி செய்ய முடியாது, தேவன் மாத்திரம் இறங்கி வர வேண்டும். அல்லேலூயா, ஆமென். போஸ்ராவின் ஆடுகளுக்கு இறங்கினவர் இந்த மைதானத்திலே தவித்துக் கொண்டிருக்கிற உனக்காக பிரத்யட்சமாய் இறங்கி கிரியை செய்ய போகிறார். அது உன் கண்கள் காண போகிறது. அல்லேலூயா, உன் செவிகள் அதை கேட்க போகிறது. நீ அதை உன் வாழ்வில் அனுபவிக்க போகிறாய்.